அவன் ஒரு மென்டல் விடுங்க. புரியல. ஆல்ரெடி அவனுக்கு பேர் இல்ல. இந்த மாதிரிலாம் பண்ணா அவனுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச ஓட்டும் போயிடுமே. கோமாளி. அதான் அந்த பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பாரு திரும்ப ஒரு டைம் என்டிகே பத்தி என்ன நினைக்கிறீங்க, பிரிஞ்சு குரூப்ன்றோம். பிரிஞ்சு குரூப் தான் போல வருங்க. ரவுடிசம், பொறுக்கித்தனம். அதாவது இவன் மாதிரி ஒரு ஈனப்பிரிவை பார்க்கவே முடியாது. ரஜினியை வந்து அந்த அளவுக்கு கழுவு ஊத்தணும். இப்போ வந்து அவரு கலையை நக்கிட்டு தெரியும் அவனுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக. எவ்வளவா இருந்தது. இன்னும் எப்படிதான் ஒரு பார்ட்டின்னு ஒண்ணு வச்சு நாட்டுன்னு அது வந்து நிம்மதியா உட்காந்துட்டு நம்பரா பாத்தீங்களா சேனல். சரி என்ன சொல்ல பேரு இல்ல அவரு வந்து இந்த மாதிரி காசுக்காண்டி தான் ஃபுல்லா பண்றாரு. 2019 அப்புறம் ஆமா அந்த எம்பி எலெக்ஷன் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பாத்தேன். அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே பல்ட்டி அடிச்சாங்க. இது மேல போயிட்டு காசு வாங்கிடுறாராம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. இந்த ஓபிஎஸ் பையன் வந்து நிக்கும் போது காசு வாங்கிட்டு ஏதோ வீக்கஸ்ட் கேண்டிடேட் போட்டு அந்த ஓட்டை பிடிச்சாரு. அதனாலதான் ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு சீட்டு ஓபிஎஸ் பையன் மட்டும் ஜெயிச்சாங்க தெரியுமா டைம்ல 2000. அந்த டைம்ல டிஎம்கே ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. ஓட்டை பிடிச்சாங்க. இல்ல இருந்தாலே போயிட்டு டிஎம்கேக்கு எதிராக பேசியிருப்போம், இது பிஜேபி எதிராக பேசியிருப்பாங்க. கட்சியா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மறுநாளே போயிட்டு இவங்களுக்கு டிஎம்கே காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான். அதுல இருக்க மெம்பர்ஸ் பேருக்குலாம் சொல்லி அப்பெல்லாம் வேற யாரும் கிடையாது, என்னோட இது அண்ணன் முறை வருது, அண்ணி முறை வருது, அக்கா முறை வருது, அப்பெல்லாம் ஏத்துக்கு சித்தாந்தம் வேற இதுவா இருக்கலாம். மற்றபடி தமிழ் அப்படின்னு அதாவது இருக்கின்ற மேடையிலே கட்சி மாறுறாங்க. இந்த மாதிரி எச்சம் சொல்லுங்க பாஸ். இல்லைங்க, நானு எவ்வளவு அரசியல் பார்த்திருக்கேன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டணி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கூட்டணி வருவாங்க, காசு வாங்கத்துல வேற விஷயம். அந்த கட்சி ஜெயிக்கணும், அந்த ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறிக்கிட்டே வரும். ரொம்ப மோசமா இருக்கு சொல்லிட்டு மாறிட்டே வர 2 பேரும் தானே. 1.5 வருஷம் ஆரம்பிச்ச கட்சி மேல உனக்கு என்ன அவ்வளவு வயசு எரிச்சல்னு தான் என்னோட கொஸ்டின். விஜய் என்ன போயிட்டு 10 குடும்பம் தளிச்சாரா, ஜாதி சண்டை மூட்டி விட்டாரா, இல்ல உன் கட்சியை பத்தி ஏன்னா அசிங்கமா மேடையில பேசுறாங்களா? எதுவுமே இல்ல. நீ ஏன் வயிற்றுல குத்தின்னு இப்படி அழுவுற? உன் பொழப்புல ஒரு பொழப்பு நல்லா இருக்குதா? உன்னால ஒரு பொம்பளை வாழ்க்கை இழந்துட்டு தெருவில் அழுதா, சரி பர்சனல் லைஃப் அதை பேச வேணாம விட்டுருங்க. உன்னை அரசியல் பின்பற்றி எத்தனை பசங்க வந்தாங்க, எத்தனை டாக்டர் பட்டம் படிச்சீங்க, எல்லாரும் ஏமாத்திட்டு வட சென்னை ஆண்ட்ரியாவோட மோசமா ஒரு பொழப்பு பொழைக்கிறே. அதெல்லாம் தேவையான்னு தான் என்னோட ஒரே கொஸ்டின். அவ்வளவுதான் வந்து இவ்வளவு கொதிக்கிறல. விஜய் பண்ண தப்பு ஒரு 10 தப்பு சொல்றா நீ. விஜய் இந்த 10 தப்பெல்லாம் பண்ணிட்டா நீ ஓட்டே போடான்னு சொல்லிட்டு நீ பண்ண 10 நல்லது சொல்லிட்டு தமிழனுக்காக. அங்கங்க காசு வாங்கிட்டு மாசம் ஆனா கை நீட்டிட்டு வெக்கமே எல்லாம் வீடியோ பொழப்பத்தி தின்றதுக்கு போற இடத்துல 5 ஸ்டார் இல்ல என்ன இல்ல ப்ரோ, என்ன நல்லது பண்ணி கேட்டா தமிழ் தேசியமா செருப்பு தடிக்கணும் அவனெல்லாம். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போடா, கொள்கையில பிடிப்பு இருக்கலாம் தப்பு இல்லடா. நீ அதை வச்சுட்டு பொழைக்கிற பொழைப்பு தான்டா கேட்கறான்லாம். நீ திராவிடம் பேசு, பெரியாரிசம் பேசு, அதெல்லாம் தப்பே இல்லை. எல்லா சித்தாந்தமும் தமிழ்நாட்டுக்கு தேவைதான். சித்தாந்தத்தை ஏன் கடைபிடிக்கிறோம்னா ஒரு ஒழுக்கத்துக்காக வேணும்னு. ஆனா அந்த சித்தாந்தத்தை வச்சு நீங்க பிச்சை எடுத்து பொட்டி பொட்டியா வாங்கி பொழப்பு நடத்துறீங்களே. நீங்க மேக்சிமம் பெரியாரிஸ்ட் ஃபாலோ பண்ற மொத்த பேர் திமுக சொம்பு ஆயிட்டான். நீங்க எல்லாரும் அதுல விழுந்துட்டானுங்க. அதை பார்க்கும்போது கோபம் வருது. ஏன்னா வந்து அவ்வளவு அவதவி இருக்கிறோம். ஆளுங்கட்சி கேட்க வக்கு இல்ல. இங்க வந்து கிண்டல் பண்ற இதே மாதிரிதான் ரஜினி அரசியல் வரும்போது கிண்டல் பண்ண. இன்னைக்கு அந்த ஆளுக்கு போய் கை கால் பிடிச்சி அமைக்க இல்லையா? பணம் வேணும் பிஜேபி கிட்ட வேணும், உடனே சிபாரிசு பண்ணுங்கன்னு நீ தானே கேட்ட. அந்த சொட்டையனை வச்சுட்டு நீ தானே போயிட்ட. சொட்டையன் சொல்றது அந்த இவனை சொல்றேன், ரஜினி. அவர் வீடு தேடி போய் நீ தான் நிக்கிறப்போ நீ தானே நின்ன அசிங்கம் படிச்ச நாய. ரோட்ல இருக்கிறவோட அசிங்கத்தோடு நீ ஏடா கத்தினே இருக்கிற? முதல்ல உன் கட்சியை வளர்க்க வக்கு இருக்குதா? இவன் இந்த டேவிட் பாலிடிக்ஸ் இப்ப பண்ணலீங்க, அப்பில இருந்ததாப்பா. ஏடிஎம்கே மேல ஆன்டி இன்கம்சி வருதா, அப்போ வளர்ற இந்த எதிர்த்த கட்சியை பேசும். ஆளுங்கட்சியை பத்தி இந்த நாய் என்னைக்கும் பேசதில்லை. எங்கெங்கெல்லாம் தேவை போட்டி ஜெயலலிதா காலத்துல வாங்கியிருந்தாங்க இந்த நாய். இவங்க இப்பதான் போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே போட்டி தான் வாங்கிக்கிறான். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இவன் ஒரு இயக்கமா வச்சிருந்தா அவனை பார்த்து 10 பேர் கவனிக்கிறானோன்னு இவனை வச்சு டேவிட் பாலிடிக்ஸ் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் போட்டி கொடுத்துட்டு தான் வராங்க இது வரைக்கும். இன்னைக்கு இதுல சேர்ந்துக்கிட்டு பிஜேபி சேர்ந்துக்கிச்சு. அவ்வளவுதான் வந்து இந்த நாயை பத்தி தெரிஞ்ச உடனேதான் அண்ணா 1.5 மணி நேரத்துல ஒண்ணு கைட்டு விட்டது நல்லதான் போயிடுச்சு.
ஏன்னா இது அங்கங்க போய் வாய வைக்கும். இது எங்க வாய வைக்குன்னே தெரியாது. அங்கேயும் வாய வைக்கும், இங்கேயும் வாய வைக்கும். அப்புறம் என்ன நம்மள மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்க முடியாது இல்ல. இந்த மாதிரி நாயெல்லாம் கூட வச்சிருந்தா என்ன பண்றது? அண்ணன் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும். ஒரு எத்தனை ஆயிரக்கணக்கான மனுஷங்களை சந்திச்சு பாரு. இந்த பைத்தியக்காரனை பார்த்தாலே தெரியாது அவருக்கு. பேசுறவன் தெளிவான அரசியலா, பைத்தியக்கார அரசியலான்னு சொல்லிட்டு. இறங்கி ஓடுறான் பாத்தீங்களா அந்த வீடியோல குடு குடு குடுன்னு நோப்பான். மொத்த பேரும் சேர்ந்து ஒண்ணும் இல்ல அப்படி என்ன கேட்டா அவன் அந்த மாதிரி ஆவறான்? அது என்னன்னு வரல இன்னும் வந்து. இவன் என்ன பேசிருக்கான் தளபதி டிவிக்கே கொள்கை கொள்கை அப்படின்னு உளறிட்டு இருக்கான் வழக்கம் போல. நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் குடுத்துறாங்க, அதை பத்தி பேசணும் பாரு. எனக்கு அப்படியே பார்த்துன்னு ட்ரிகர் ஆயிடுச்சு. அது ஒரு கூட்டத்துல அவங்க என்ன பேசுறாங்க தெரியல. பசங்க ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது ரியல் வீடியோ வந்தா தெரியும். அங்க கூட்டத்துல இருந்தவங்க என்ன வார்த்தை விட்டாங்கன்றது. அவன் என்ன ஒண்ணு வார்த்தை ஒண்ணு விடட்டும். நீ ஒரு கட்சியோட தலைவர் தானே. இறங்கி ஓடுற காட்டு மிரண்டி நாய் குறு அவன் கட்சிக்காரதான் வந்து எடுக்கிறான். வேணான்னு அவனை கணக்குல இருந்துட்டு ஓடுறான் அவன். ஆமா பெரிய சப்போஸ் அவன் அடிச்சு கொண்டு வந்து கொலகேசல் உள்ள போயிடுயா நீ. ஏடா காட்டு மிராண்டி பையனடா நீ உண்மையில. இறங்கி ஓடுற குடுக்கணும்னு அடிக்கிற கூட தெரியாம 10 பேர் சேர்ந்து ஒண்ணு மொத்தம்னா என்ன வருது? அங்க எதனா சப்போஸ் ஒரு சமூக விரோத செயலானா யாருடா பொறுப்பு? அதுக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு முழு பைத்தியம் ஆயிட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த எபிசோட முடிச்சு விட்டுருவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆவறான்னு தெரியல எனக்கு வந்து. சுத்தமான ஒன்னான ஒரு தண்ட அரசியல நான் பார்த்ததே இல்ல. இப்படிப்பட்ட தண்டத்தை கவலைப்படுவேன். வைகோ அப்படி ஆயிட்டாரு, திருமாவளவன் அப்படி ஆயிட்டாரு. ஏன் கமலுக்கு கூட கவலைப்பட்டுக்கிறேன். என்னடா அதை இப்படி இப்படின்ட்டு வந்தா. ஏன்னா இவனை பத்தி எல்லாம் ஒரு வருத்தம் கூட ஒரு மனசு கூட என்னைக்கும் வந்தது இல்லை. என்னடா நாம் தமிழ் போச்சு. ஏன்னா இவனுக்கு ஃப்ராடு தானே என்னைக்குமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. போற இடத்துல வந்து நல்லா குடிக்கிறது, கும்பாலமா அடிக்கிறது, வசூல் பண்ணி அந்த காசுல பொழைக்கிறது. ஒரு செருப்பு ஜோடி வாங்கி கொடுத்துருப்பாடா ஒரு ஈழ தமிழுக்கு காசுல. ஒரே ஒரு செருப்பு ஜோடி கடந்து போறது. வயிற்று தொப்பை இங்கத்தையும் வளர்த்துக்கிட்டு பல லட்சக்கணக்கில் வாடகையில வீட்டை வச்சுக்கிட்டு சொந்த காசுல செலவு பண்ணி ஊருக்கு நல்லது செய்யற மனுஷனா பேசுறியே. நீ எல்லாம் கடைசி காலத்துல நல்லாவே வேணாம். நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ்றது தமிழ்நாடு பாக்கண்டா. இந்த தமிழனை ஏமாத்தின ஒவ்வொருத்தரும் அவன் கடைசி காலத்துல பட்ட அவஸ்தை இந்த தமிழ்நாடு பார்த்துன்னு தான் இருக்குது. உன் வாழ்க்கை எப்படி நீ வாழ்றன்னு பாரு. எங்க கட்சி எப்படி வாழ்றதுன்னு மட்டும் பாரு. நீ இதோட முடிஞ்சிருச்சு. உன் கூடக்கார மொத்த பேர் அந்த யூடியூப்ல இருக்கிறானே சாட்டை திருமுருகன், இன்னும் 1-2 இந்த இடுமவனை கார்த்தி, மொத்த பேர் எச்ச பொறிக்கிங்க. உன் கூட பணம் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பான். உனக்கு உண்டியல் காலியானவனே அவனும் எந்த இடத்துக்கு தாவான்றது உனக்கே தெரியும். உன் மேல தப்பான அபிப்பிராயம் இருக்கு, நீ சரியில்லைன்னு தான் காளியம்மன் முதற்கொண்டு உன் கட்சி விட்டு வெளியே வந்ததே தவிர உன் கட்சி தோத்துக்கிட்டே இருக்கிறனால வரல. நீ யாருன்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டோன்னு மொத்த பேர் வந்துட்டான். அந்த ஜல்லிக்கு பிரயோஜனமே தெரிஞ்சு போச்சு. நீ பிடிக்காத காலைங்க சொல்லுவாளாம். திமுக, அதிமுக, பாஜக எல்லார் காலையும் பிடிச்ச. எல்லாரும் ஏன் கடைசியில எங்க அண்ணன் காலையும் வந்து பிடிச்ச. அவங்க கிட்ட பொட்டி ஒரு பொறுப்பு வேகல இல்ல. அவங்க கிட்ட பொட்டி வாங்க பிடிச்ச. எங்க கிட்ட வந்து ஏன்னா ஒரு 10 எம்எல்ஏ தேர்தலாம் வந்து பிடிச்ச. 1 மணி நேரத்துல தெரிஞ்சிச்சு அவருக்கு வந்து உன்ன நீ எப்படிப்பட்ட மானகட்ட அரசியல் பண்றேன்னு. தம்பி நம்ம இவ்வளவு வாங்குறோம் தம்பி, அவ்வளவு வாங்குறோம் தம்பின்னு சொன்னியா, இல்ல உன் கற்பனை அரசியல் கதையை ஒட்டியான்னு தெரியல. நம்ம பாட்டு போர் பண்ணலாம் தம்பின்னு இருப்ப. எது போறா இறங்கி போறான்னு சொல்லிட்டு அவரு மண்டமேல தப்பி கீழே ஆக்கிட்டு இருப்பாரு. ஒரு தெளிவான அரசியல் நீ இது வரைக்கும் பண்ணிக்கிற. 15 வருஷம் வச்சு உன் கட்சியை வச்சு நொட்டுறிய. இது வரைக்கும் தெளிவான ஒரு சாத்தியமான அரசியல் இது வரைக்கும் பண்ணிருக்கியா? இந்த மக்களை வச்சு போராடி இது பண்ணி ஒரு சாத்திய அரசியல். ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த சூழலுக்கு ஒரு தீர்வு உன்னால சொல்ல கொடுக்க முடிஞ்சுதா? இது வரைக்கும் உன் கட்சி சார்பா ஒரு கேஸ் போட்டு வின் பண்ணிருக்கியா? தமிழ்நாட்டுக்காக ஒரு வக்கீல நீ வச்சு கேஸ் போட்டிருக்க. இது மேல போறான், கலாய்ச்சி பண்றோம், குடிக்கிறான், காசான ஒண்ணு கண்ணும் கொள்ளையெடுத்தால் படம் மாதிரியே என்ன வந்து நிக்கிறான். மாட்டை வச்சு மாநாடு நடத்துறேன், மரத்தை வச்சு மாநாடு நடத்துறேன், சொரிநாயை வச்சு மாநாடு நடத்துறேன், காசை கொடுக்கணும். உன்னை நம்பி மக்களே வரல. உன்னை நல்லா கேட்டுக்கோ. என்னைக்கு மக்கள் யாரை நம்புறாங்களோ அவங்கதான் கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. சரியா? இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் உண்டியல் குழுக்கனால அவங்களுக்கு மேல ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னா தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வந்து நிக்கிறாங்க. ஆனா நீ சீசன் பறவை மாதிரி உன் மூஞ்சி விளம்பரத்துல தெரியணும். யூடியூப்ல 10 பேர் உன்னை பார்த்து பேசணும், அதோ உன்னை திட்டுறேன் வண்ட அது மாதிரி அவனை திட்டணுன்றதுக்கே பண்ற. நீ நல்லா கேட்டுக்கோ. நீ கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி, ஒத்த சொட்டு வேர்வை இல்லாம நீ சம்பாதிச்ச பணமும் நிக்காது. அது திங்கரும் வயிறு வந்து நல்லா இருக்காது. எங்கேயோ போய் கொண்டு போய் விட்ட மொத்த பேரும் தெரியுது. நீ உன் ப்ரொஃபைல சின்னத்தா வச்சுன்னு 10 நாய் சுத்துது. அதுக்கு 10 ஃபாலோவர்ஸ் கூட இல்ல. வந்து கடிக்குது. என்ன போஸ்ட் போட்டாலும் வந்து கடிக்குது. திமுக அடிச்சா அது வந்து கடிக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. நான் திமுக இருந்தாலும் அடிக்கிறான், ஊபிஎஸ் சும்மாக்குறான், நீ வந்து ஏன்டா கடிக்கிறேன்னு தெரியல எனக்கு வந்து. கொடுத்த காசுக்கு மேல இல்ல இப்ப இந்த எப்படி சொல்றது,
சினிமால வந்துட்டு தகுதியே இல்லாம அடிமட்டத்துல ஒண்ணு இருக்கும். ஆனா மேல இருக்கிற ஆளுகிட்ட தான் வந்துட்டு சண்டை போட ட்ரை பண்ணும். அந்த மாதிரிதான் இவனும். இவன் யாருன்னு கேட்டா இவனு இன்னொன்னு சரி இத்தனை வருஷம் ஜெயிக்கல அதெல்லாம் இருக்கட்டும். ஓட் பர்சன்டேஜே இவனுக்கு இவன் தான் 26ல 2% ஒரு 3% தான் வரும். ஏன் விக்னேஸ்வர பெட்டு கட்டல? இவன் 3 மேல வந்துட்டா நானும் யாருக்கிட்ட பெட்டு கட்டி வச்சிருக்காரு. 5000 ஏதோ ஒண்ணு பெட்டு கட்டி வச்சிருக்காரு. அதான் புரியுது அவன் நிலைமை அப்படிக்குது. இதுல இன்னொன்னு ரஜினி கிட்டே போய் போட்டோ கேட்டு கொடுத்தான். புரியுதா? ரஜினி வந்துட்டு அரசியல் சூப்பர் ஸ்டார், ரஜினி வந்துட்டு சினிமா சூப்பர் ஸ்டார், நான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சீமான் சொன்னான். நேத்து தான் மைக் எங்கேயோ வெளியே வந்துட்டு அந்த கூலியும் ஃபிளாப் இந்த கூலியும் ஃபிளாப் பண்றான். இது தூய்மை பணியாளர்கள் பண்ண போராட்டம் தான் டிஎம்கே பண்ணது ஃபிளாப் பண்ணிட்டான். அதுவும் கூலிக்காரங்க தானே. அப்புறம் இதான் கூலி படமும் ஃபிளாப்னு புரியுதா? அவன் இனிமே இது சொல்லுவான் தெரியுமா? அதாவது ஒருத்தன் வீட்டுல சோத தின்ட்டு அந்த கை அந்த 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 கை காயறதுக்குள்ள அந்த நன்றியை மறந்துடுவானுங்க. அது ஒரு டைலாக் இருக்கும். அது பழமொழி மாதிரி. அந்த இது இவனுக்கு சூட் ஆகும், ஆப்டா இருக்கும். அது சொல்ல தெரியுமா? அதாவது திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பழமொழிக்கு ஆட்டம். இவன் யார் தெரியுமா அலெக்ஸ்? அந்த டிக்கெட் விற்பாங்க தெருவுலயா வழியில, அது மாதிரி இவன் விற்குவான் டிக்கெட்டு. சார் வாங்க சார் இவ்வளவு சார் இவ்வளவு சார். இல்லன்னா அதனாலதான் இல்ல இனிமே டிஎம்கே காரனை கூட மதிக்கலாம்னு. அதாவது அவனுக்கு நாடு இல்ல தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கான் ஓகே. ஆனா எதிரிய மதிக்கலாம். விஜயது எதிரின்னு இவனை ஒரு கூந்தலா கூட மதிக்க மாட்டாங்க. இது யாருமே இவனை மதிக்க மாட்டாங்க. நோட் பண்ணி பார்த்தா இவன் எல்லாரும் திட்டுவான். இவன் திட்டாத ஆளே கிடையாது. ஏன் சில டைம் அவனே திட்டிப்பான். நோட் பண்ணாலும் தெரியும். அவனவனே திட்டிப்பான். அதான் உண்மை. அதான் எப்படி தெரியுமா? அவனெல்லாம் அப்படியே போவிட்டுறணும் இந்த வடச்சல்ல சொல்ற மாதிரி. நம்ம யாராவது நம்ம சைட்ல இருந்து யாராவது வந்து சீமான் இது வரைக்கும் திட்டி இருக்கோமா? யாராவது, அதாவது டிவிகேல இருந்து ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே திட்டினது கிடையாது. இன்னைக்கு ஒரு மேடை போட்டு திருமாவளவன் வந்து ஒரு மேடை போட்டு ஒரு 4 பேர் உட்கார வச்சு அசிங்கமா சீமானை பேசிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணணும்? அவங்கள திட்டணுமே தவிர்த்து நம்ம எதுவுமே போய் யாருமே அபிஷியலா போய் யாரும் திட்டுறதோ இல்ல யாரும் வந்து அவங்கள பேசுறதோ கிடையவே கிடையாது. பாஸ் ப்ரோ, ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு? நான் சரியா கவனிக்கல அந்த வீடியோ. ஆக்சுவலா என்ன மேட்டர்? ஒன்னோடா இல்லடா, கொள்கை கேட்டா தளபதின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டைல் இப்ப தெரியல. கொள்கை கேட்டா தளபதி புரியுது? அதாவது இல்ல என்ன ரீசன் தெரியல, அவன் அடிச்சது என்ன ரீசன் தெரியல. ஆனா வந்து இன்னைக்கு 2 பேர் திட்டி இருக்காங்க. ஒண்ணு வந்து திருமாவளவனை திட்டி இருக்காங்க, இன்னொன்னு வந்து தளபதியை திட்டி இருக்காங்க. அதுதான். அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மீட்டிங்ல வந்து குறுக்க முறுக்க ஓடுறாங்க, அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்கல்ல. அதை வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருமாவளவன் வந்து இவவும் விடக்கூடாது, இந்த மாதிரி விஜயும் விடக்கூடாது, இவங்க 2 பேரும் குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்காங்க, நம்ம டிஎம்கே இது பண்ணணும்னு பாக்குறோம், இவங்க குறுக்க முன்னாடில ஓடுறாங்க, இவங்க 2 பேரும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்ல நான் உண்மையிலே சொல்றேன் பிரபாகரன் தலைவன் சொல்றேன்ல, அது நிரூபிக்கிற வகையில இந்த வருஷம் முடியத்துக்குள்ள ஒரு மாநாடு போடுறான். டிவிக்கே கூட்டின மாதிரி ஒரு கூட்டத்தை நீ கூட்டி காட்டுறான். வாய்ப்பில்ல ராஜா. அவனோட என்ன கம்பேர் பண்றியான்ற அப்புறம் கடிக்கிறாரா? நீ சத்தியத்தின் பிள்ளை, பெரியாரின் பேரன், காமராஜன் தூரத்து சொந்தம், ஸ்டாலினோட சித்தப்பன், எடப்பாடி பழனிசாமி பெரியப்பன் என்னென்ன ரீல விடுறல்ல, உங்க பெரியப்பன் சித்தப்பன் மாப்பன் அப்பன் எல்லாரையும் கூட்டுக்கு நீ என்ன பண்ற? நான் சீமானுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். நீ மாநாட்டுல வேணாம், சூர்யா எப்படியே கூட்டத்தை கூட்டுரு இப்போ மாநாட்டுல, அப்ப நீ வீரண்டா, நான் ஒத்துக்கிறேன். ஆடு மாடு கூட தெளிவு டிவிகே மாநாடுல ஒரு மாதிரி இல்ல. நீ 15 வருஷமா அரசியல் இருந்துட்டு வந்து தமிழின மீட்பாளர் ஏன்டா மானம் கிட்டவனே, உனக்கு வெக்கமா இல்ல அதை சொல்றதுக்கு? தமிழின துரோகி, தமிழினத்தை என்ன மீட்ட? நீ 15 வருஷமா அரசியல் இருக்கிறிய, என்ன செஞ்சிருக்க? ஒருவேளை சோறு போட்டிருக்கேன் தமிழின மீட்பாளரமா? செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் உன்னை, தமிழின துரோகி. இவன் கட்சி ஆபீஸ்ல பிரபாகரன் போட்டோ முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை கேக்குறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? மேடையில கீழே கேள்வி கேட்கறவன போய் அடிச்சிருக்க. தமிழின மீட்பாளரமா? வாயில தானே வந்துடும். நான் தமிழர் தம்பி இருந்தா எவனா ஏறுங்கடா மேல.
வந்து பேசுங்கடா. ஸ்பீக்கர்ல விக்னேஸ்வரனை வச்சுக்கிட்டு நாம் அலெக்ஸ் அலெக்ஸ் வாயில அடிச்சு விட்டுருவேன். ஏன்னா ஓட்டம் ப்ரோ பேசலாம். சும்மா பாவா. சரி விடு, அடுத்த பிஜேபி ஷாம் வந்து கோவப்படுறான், என்ன பண்றது? அது டிஎம்கே அலெக்ஸ் சொல்றான் பாரு. மாசு மாசு எவனாவது இல்ல எவனாவது என்டிக்கு பசங்க மேல எவனாவது வீலிங் அடிக்கிறோம். என்டிகே வர இது எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, என்டிகே தெரியல அந்த விக்னேஸ்வரன் அந்த ஒரு கோட் போட்டு ஒருத்தர் பேர் என்னது ஏதோ ஒரு வக்கீல், அவருதான் கேட்டா வந்தது. என்டிகே தான் நம்ம ஸ்பேஸுக்கு, வேற யாருக்கிற என்டிகே? கீழே ஏதோ ரிக்வஸ்ட் வந்தா பாக்குறேன், ஏதோ 2 ரிக்வஸ்ட். அலெக்ஸ் யாராவது வந்தா மேல ஏத்து அலெக்ஸ், இந்த கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு சில நேரம் என்ன தெரியுமா, அந்த மனுஷன் டீசன்ட் பாலிட்டிஷியன் கயிறை கட்டாடுறான், அது வெறி தடுக்குதுடா அப்படியே. என்ன ஆயிடுச்சு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, இவன் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கான் மேடையில. அவன் கீழே மேடையில கீழே இருந்தவன் என்ன வார்த்தை சொன்னான்றது வீடியோல வரல, இது வரைக்கும் அது வரல. என்ன வார்த்தை சொன்னான், நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறான். கீழே என்ன கமெண்ட் நம்மளை பத்தி பேசும்போது இல்ல ஏதோ பேசிட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல கீழே இருக்கிறவங்க கேள்வி ஏதோ கேட்டிருக்கான். அதான் அதெல்லாம் வீடியோ வந்து நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நடந்ததா எப்ப நடந்தது வீடியோ கிளியாரிட்டியா தெரியல. என்ன பண்ணிருக்காங்க, அந்த நம்மளை பத்தி பேசுனதை கட் பண்ணி போட்டிருக்கானுங்க. அது ரொம்ப நேரத்துலயே வந்துருச்சு. இந்த அடிச்சது வந்து அதுக்கப்புறம் தான் அவனுங்களோட அஜெண்டா என்ன தெரிஞ்சிச்சுல. இதெல்லாம் பின்னாடி இருந்து ஏவி விடுறது யாருன்னு தெரியும்ல. இது வந்து அவங்களுக்கு ஒரு லைம் லைட் மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது நம்பிட்டு அந்த வார்த்தை யாரா நம்ம வேற ஒரு வார்த்தை சொல்லி அப்பதான் தெரியுது கோலுக்காக கண்டென்ட். வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ கேக்குதா? வந்து ப்ரோ அது எதுக்கு அடிச்சாருன்னா கேக்கல விட்டுட்டீங்க. எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு மட்டும் வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு பிரேக் ஆகுது. ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. இது என்ன சண்டைன்னா, அங்க வந்து பவுன்சருக்கும் நியூஸ் சேனலுக்காரங்களுக்கும் சண்டை ப்ரோ. சரி, அதுல வந்து பவுன்சரும் நியூஸ் சேனலுக்காரங்க சண்டை போட்டுக்கினானுங்க. அது மேல இருந்து பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, போலீஸ்காரனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சண்டை நினைச்சு வீட்டுல போயிட்டு ஒரு கெத்த காட்டலான்ட்டு போய் அங்க ஒருத்தவங்க நசிட்டு வந்துட்டாரு. இது என்ன புது பொருளியா இருக்கு? இதுலயுமே டூப்பா நாடகம். அது உண்மை தெரிஞ்ச உடனே மேல ஓடியாண்டாரு. மாணிக்கம் அத அடிச்சது யார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சிக்காரன் அடிச்சிட்டு இருப்பான். அவன் பேச்சு குத்திருப்பான். நல்லா பாருங்க இந்த வீடியோ. அவன் அடிக்கல, அவன் கட்சிக்காரனே அற விட்டு இருப்பான். இன்னொருத்தன் அவன் கட்சிக்காரன் தான் போட்டு அடிச்சிருவான். நல்லா அந்த வீடியோ பாருங்க. ஓடுவான். நீங்க ஒரு தலைவருங்க, எதானாலும் சரி. ஒரு வயசானவர் நின்று இருக்காரு, அவரே தள்ளாடி நின்று இருக்காரு, அவரு போய் அடிச்சுட்டு போறாங்க. அதிபருக்கு இன்னைக்கு போதை ஓவர் ஆச்சு போல. அதிபருக்கு அப்படி என்ன கொஸ்டின் கேட்டாங்க அடிக்கிற ஆளுக்கு? திரள் நிதி எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டிருப்பான். வாங்குற திரள் நிதி என்ன சார் பண்றீங்க? கட்சிக்காரனாவே இருக்கட்டும், என்ன யாரு வேணா இருக்கட்டும், எப்படி ஒருத்தனை அடிச்சிருவான்? யாரு கொடுத்த ரைட்ஸ் அது? சத்தியம் சொல்லுவார் நாளைக்கு. நான் சத்தியத்தின் பிள்ளை நான் சொல்றேன். இல்லன்னா நாளைக்கு 4-10 ஆம்பளை நாளைக்கு சாட்டை இதுக்கு ஒரு விளக்க வீடியோ போடுவோம் பாருங்க. வீடியோ விளக்கு வீடியோ போடுவோம். அதுக்கு இல்ல நாளைக்கு நல்லா சாட்டத்தோட என்ன பண்ணுவான், இல்லப்பா சீமான் அவர்கள் இப்படிதான் பண்ணாரு, இதனாலதான் அடிச்சாரு, ஏதாவது பேசுவான் பாரு. இல்ல அப்படி இல்ல, தாவேக்கா என்ன சொல்லிடுவான், தாவேக்கா என்ன நபர்கள் என்றுவான். வாய்ப்பு இருக்கு தாவேக்கா உறுப்பினர் இந்த மாதிரி குறுக்க இந்த மாதிரி பூந்துட்டா அந்த மாதிரி சொல்லுவான். அப்படி வந்துச்சு போக மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி மீட்டிங்க்குலாம் நான் கட்சிக்காரங்க போக மாட்டாங்க. யார் கட்சிக்காரங்க போக மாட்டாங்க, ஜென்ரலா போக மாட்டாங்க. இல்ல யாரும் போவான்னா இவனா தான் சொல்லுவான் குறுகால. நானும் இல்ல
நானும் நடுவுல எத்தனையோ சீமான் பேசினதெல்லாம் நோட் பண்ணி எவ்வளவு இடத்தெல்லாம் எவ்வளவு அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இவன் அடிக்கிறதும் நீ மூடிட்டு இருக்கிறதும் ஒண்ணு புரியுதா? இதுக்கு அரசியல் பேசாமல கூட இருக்காங்க. ஏன்னா இவனை வச்சு பேசணும்னு நம்மளுக்குதான் மானம் போன்ற மாதிரி இருக்கு. இவன் பண்றது எல்லாமே புரியுதா? ஒரு லைம் லைட்ல இருக்கணும், ஒரு அட்டென்ஷன்ல இருக்கணும், அவனை பத்தி நியூஸ்ல ஒரு 4 டைம் வரணும், அவ்வளவுதான் தவிர வேற எதுவுமே இல்லை. உண்மையில சொன்ன மாதிரி இந்த வைகோ அந்த மாதிரி இருந்தவங்க கூட வந்துட்டு பிரச்சனைக்கு தான் குரல் கொடுத்தாங்க தவிர அட்டென்ஷன் 15 வருஷம் 15 வருஷமா ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்க முடியாத வக்கில்லாத கட்சியே உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? எதுக்கு விஜய் எதிர்ப்பு? எப்ப பார்த்தாலும் மேடை ஏறினா சும்மா விஜய்னு. என்னடா விஜய்? நான் ஒரு கால் கட்டவர் மயிருக்கு நீ வருவியா? இல்ல இதெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகி பேசணும்ல, அதுவும் எம்பிக்கு எல்லாம் அவசியம் கிடையாது. இது சன் டிவில என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து நாம் தமிழர் காட்ஸ் அட்டாக் ஜர்னலிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. காட்ஸ் ஆஃப் நாம் தமிழர் அட்டெம்ப்ட் டு அட்டாக் ஜர்னலிஸ்ட் இன் செஞ்சி. எல்லாருக்குமே தெரியும் இவன் எப்பதுல இருந்து இப்படி பேச ஆரம்பிச்சான், திருப்பி நடுவுல ஏன் டவுன் ஆயிடுச்சு, திருப்பி எதுக்காக அடிக்க ஆரம்பிச்சான்னு எல்லாருக்குமே தெரியுது. இதுல என்ன கேட்டா கோமாளி யாருன்னு கேட்டா என்ன கேட்டா நீங்க யாரு திட்டணும்னா பின்னாடி ஏவி விடுறான் பாத்தீங்களா, அவங்க ஒரு நிமிஷம். இதுல சினிமால இவனுக்கு சீமானுக்கு யாருக்கும் பூ போட மாட்டாங்க, கூட யாரையும் பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டாங்க, புரியுதா? இனி அரசியல் வந்து கமலா இருந்தாலும் யாரும் இருந்தாலும் ரஜினியை வந்துட்டு ஏன் டெத் பிஸ் கூட பண்ணியிருந்தான் சீமானு. ஆனா அப்படியே ரஜினி நடுவுல கூப்பிட்டு போட்டோ ஊத்துந்தாப்புலதான் இதெல்லாம் பேசியிருந்தாப்புல. ஆனா திரும்ப இவன் ரஜினி என்ன பண்ணான், கூலி ஃபிளாப்னு கத்தினா இருக்கா, ரஜினி போட்டு வச்சிருந்தா இருக்கான், புரியுதா? அதாவது இவன் யாருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டான். நான் சொல்றேன் பாரு, நீ கன்சிடரே பண்ணாதீங்க, கன்சிடரே கிடையாது. எப்படி எம்எம்என் கட்சி நீ கன்சிடரே பண்றது இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். ஆமா, நான் விக்னேஷ்னா இவன் அப்பவே வந்து அந்த பக்கம் ரோட்ல அந்த பக்கம் இந்த அன்னைக்கே முடிச்சு விட்டுருக்கணும் இவனை. இவ்வளவு எல்லாம் பேசவே விட்டுருக்கூடாது. இல்ல நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி, இதுல சரி நம்பாலு கிட்ட ஒண்ணு சொல்றான், அவன் அதை பேசிட்ட பிறகு ஹாப்பி பர்த்டே சீமான்னு ஏன் சொன்னாரு? ஏன்னா நம்பால் ஸ்டைல் புரியுதா? ஏன்னா உன்னை மதிக்க கூட இல்லைன்னு அர்த்தம், புரியுதா? உனக்கு எதிரியா கூட மதிக்கல. இல்லடா டே அலெக்ஸ், அன்னைக்கு வந்து நம்ம ஆளுகள் எல்லாருமே போட்டு சீமான அடிச்சாங்க. அடிச்சு அடியில 3 மாசம் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் ஆள். அவன் எங்க போனான்னு தெரியல. திருப்பி இப்போ போய் வந்து நம்ம பெருசா பாத்துட்டு வந்து நான் உனக்கு கீ குடுக்குறேன். டிஎம்கே சும்மா இருக்க மாட்டானுங்க. டிஎம்கே ஃபுல்லா இந்த வீடியோ போட்டு நாளைக்கு எல்லா யூடியூப் சேனல் இதான் நாளைக்கு டிஎம்கே சேனல்ஸ்ல. ஏன் பேச மாட்டாரு அவரு? இல்ல சீமான் டாபிக் போன பிறகு பேசுவார். எல்லைக்கு எந்த ப்ராப்ளமே இல்லையே. அங்க பத்தி அலெக்ஸ் இன்னொரு சைடு தாவேக்க கை கூலி பாண்டான்னு ஒரு ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தரை எத்தனை பேர்ரா எதிர்க்கிறீங்க? அவனுங்களை உர்றா அடி, அவனுங்க ஆல்ரெடி டெத்துடா. அவனுங்களை தருங்க இல்ல கேக்குதா? எதிர்க்க வேண்டிய விட்டுறீங்க, அல்லு சில்லு நத்த இருக்கீங்க. அது இதெல்லாம் எல்லாரையும் தானே சொல்றேன். யாரு ஏவி விடுறாங்களோ அவங்கள கத்துங்கடா உட்கார்ந்து. இவன் கை கூலிங்கடா, இவங்க காசு வாங்கி திட்டுறாங்கடா. இவனுங்க 6 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான், அதெல்லாம் முடியுமா? அவன் உங்களுக்கு என்ன இது சொல்லுவானே, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரியே கண்ட இல்ல நாயை பத்தி பேசுறீங்க, நிறைய தான் எச்சகலையை பத்தி பேசுறீங்க, புரியுதா? எதான் பத்தி பேசுறீங்க? இல்ல என்ன கேட்டா இல்ல சினிமால இந்த தப்பு பண்றானுங்க, அரசியல இந்த தப்பு பண்றானுங்க. உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி சண்டை போடணுமே தவிர தகுதிக்கு கீழே இருந்து எவனாவது அசிங்கமா திட்டானதுக்கு ஓகேப்பா கலாய்க்கணும். இல்ல கைக்கு வாட்டமா அவன் தான் எனக்கு புரியல. இன்னைக்கு வந்து விக்னேஷன் செம்ம ஆக்ஷன் பிளாக் மாட்டிக்குது, பொண்ணா போட்டுருணும் அப்படின்ற ரேஞ்சில இல்ல ப்ரோ. இப்ப ஒண்ணு சொல்லிட்டா இல்ல என்னைக்குமே இதுதான் ஒரு இது. இப்ப டாபிக்கே இல்லாத போது, இப்பதான் படமே இல்லாத போது ஒரு மொக்க படம் எட்டாவது தெரியுமா, அந்த மாதிரிதான் இது. டாபிக்கே இல்லாத போது அரசியல்ல இந்த மாதிரி லூசுங்கெல்லாம் வந்துட்டு அது டாபிக்கா மாறும். சீமான்லாம் வந்து தட்டி விட்டுருவாங்க, பேச கூட மாட்டேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்னன்னா, இந்த சீமான் வீடியோ இருக்குல்ல, அது பின்னாடி WWE ஆடியோ போட்டு எடிட் பண்ணலாம் தோணுது.
என்னைக்குமே ஒரு நிமிஷம் போடுங்க. இல்ல ஆபீஸ்ல நான் திரும்ப திரும்ப சொல்றது அவனுக்கு எல்லாம் அட்டென்ஷன் கொடுத்ததெல்லாம் நமக்கு தான் டைம் வேஸ்ட். அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு நிமிஷம் எப்பயுமே வந்து நம்ம கட்சி பெரிய அபிஷியல்ஸோ யாருமே வந்து என்டிகே பத்தி நீங்க பேசி பாத்திருக்கீங்களா? யாருமே பேச மாட்டாங்க. டேய் அது மேல இம்பார்ட்டன்ட் இல்லடா கிடையாது. மச்சா இல்ல மேல சீமான் இல்ல நம்ம சீமான் பத்தி பேசுறதுக்கு டெம்ப்ளேட் போட்டிருக்கான் பாரு. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியாது சார் அந்த மாதிரிதான் இருக்குது. சீமான் பத்தி அவனை வச்சு பேசும்போது ஃபன் பண்ணுங்க அவ்வளவுதான் தவிர டென்ஷனே அவனை திட்டின்னு இருக்காதீங்க கையில வச்சு. ஒரு டவுட் இல்ல உண்மைதான், ஃபன் தான். இவனை வச்சு ஜாலியா அடிக்கலாம், ஏறி அடிக்கலாம் ஜாலியா. செந்தமிழன் சீமானம் சைமன் ஆல்ரெடி ஒரு சைமன் மேல நான் எரிச்சல்ல இல்ல. நீ ஒரே நிமிஷம் அவன் பேர் என்ன வேணாலும் எடுத்து போட்டேன். ஓகேவா? அதெல்லாம் அலெக்ஸ் சைமன் சிரிப்பு. இல்ல ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். நீங்க ஆனா சாமி இன்னைக்கு வரைக்கும் அந்த அயன் தி டேஞ்சர் பாட்டை கேட்டு நடுவுல டவுன்லோட் கூட பண்ண. அந்த ஒண்ணு மட்டும் அலெக்ஸ் உனக்கு ஒரு வீடியோ மட்டும் அனுப்பிச்சிருக்கேன், அது மட்டும் பாரு. கடைசியா வந்து பாடுற நீ சிரிக்கலீங்க கேள்டா சுத்தியாசனா பைத்தியக்காரனுங்களா? ஒரு இன்னொரு வீடியோ இருக்கு பாத்தீங்களா? இந்த கூலி காஸ்டன் குரூப் பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன். சாம் படம் பாத்துட்டல, கூலி எல்லாம் பாத்துட்டீங்க. அந்த ஒரு எல்லாம் அந்த சுடுகாடு அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியல, போயிருப்பார்ல தலைவரு சுத்தியாசன் போன் பண்ற வீடியோ. ஹலோ அப்பா எங்கப்பா போனியோ? நான் சுடுகாட்டுல இருக்கேன்ப்பா. அலெக்ஸ் ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா அலெக்ஸ்? கேக்குது உங்களுக்கு? கேக்குது. டிஎம் பண்ணிருக்க பாருங்க 2 பேரும். நான் ஒண்ணு சொன்னா நீங்க 10 புரிஞ்சுக்கணும். அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா? இந்த உபேந்திரா என்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா? அது என்னமா போட்டு விட்டானே, பிகில் படத்துல வர ரெபா மோனிகா போட்டு விட்டானே, வெளிய வான்னு. அலெக்ஸ் மேல ஒரு ஜோக் சொல்ல வர பிரணவ். இல்ல ப்ரோ, உபேந்திரா என்ட்ரி இல்ல கூலில, அதுக்கு மீம் என்னமா போட்டானுங்க, பிகில் படத்துல அந்த ரெபா மோனிகா ஜானு போட்டு வெளிய வா அப்படின்னு. அந்த கதவுல எனக்கு டவுட் என்ன தெரியுமா சாம, நீயும் இப்போ ஒரு மேன்ஷன்ல பார்த்து தூங்குற, டம்மு டும்முன்னு ஒரு மேன்ஷனே தெரியுது, நீ வெளியே வந்து எட்டி பாப்பியா மாட்டியா? மாமியா உள்ள வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ட்ரெஸ் மாறி இருந்தா. அலெக்ஸ் நீ ஒண்ணு புரிஞ்சுக்கல அலெக்ஸ். சத்யராஜ் சொல்லுவான்ல 30 வருஷமா ஆஃப்லைன் வச்சிருக்காங்க, அத அவனதான் வச்சிருக்கான், ரஜினியா வைக்கல. பாவண்டா, அவன் செத்துட்டான் ஊர்ல வந்து செத்துட்டான், என்ன பேசுவலன்ற மாதிரி. அவன் செத்துட்டான் 30 வருஷமா. இந்த உபேந்திரா வீடியோ சொன்னீங்க, அது ஃபுல் வெர்ஷன் கீழ போட்டுருக்கேன் பாரு. எது ப்ரோ அந்த உபேந்திரா வீடியோ தானே? இல்ல ஃபுல் இதே போட்டுருக்கேன். இந்த விசில் அடிச்ச கேக்குதாடா? இதேதான் பார்த்தேன். இல்ல இதேதான் பார்த்தேன். கரெக்ட். ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் அப்புறம் பேசணும். இல்லடா நான் கேட்க வந்தது என்ன தெரியுமா கேட்க வந்தேன், அதாவது விசில் அடிச்ச உடனே உபேந்திரா வந்து பேண்ட் போட்டுன்னு வந்தாரு. அவர் பேண்ட் போட்டுன்னே தூங்கி இருந்தாரா இல்ல லுங்கி தானே கட்டின்னு மதியானத்துல படுத்துருப்பாங்க யூஸ்வலா? ஒரு டவுட். அதுல வேற அவன் விசில் அடிச்ச உடனே இந்த விசில் சத்தம் யாருன்னு தெரியுதுல. எவன் அதே சவுண்ட் தான் வரும்.
விக்னேஸ்வர கோஸ்ட் கட்ட அது ஏமாச்ச சவுண்டு. பாஸ் ப்ரோ போயிட்டாரா? மாணிக்க லாரன்ஸ் வீடு இது. பொங்கின்னு வந்துட்டார் போல. அவனே ஒரு ஸ்பாக்கரு. சண்டே ஆனா வந்து 2 கட்டிங்க போட்டு ஸ்டேஜ் மேல ஏறி பாப்புல. அவன் பத்தி பேசுறது டைம் வேஸ்ட். அவனுக்கு டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அவன் என்ன டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட், படம் தேட்டர்லையா? இல்லடா இவன்டா சீமானு. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சீமானா? கேக்குது. சீமானு எனக்கு என்னன்னா இவனை காயிறு துப்புனா கூட எச்ச வேஸ்டாடுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் அந்த மாதிரி தானே, அந்த லெவல்ல தானே இவனுங்களை வச்சுக்கணும். என்னமோ தெரியல, அது சில பேர் பக்கத்துல கூட அது சொல்றேன். அந்த லெவல்ல தான் இவனுங்களை வச்சுக்கணும். காலுக்கு அடியில தான், அவ்வளவுதான். கதறிட்டே தான் இருப்பான். மழைடா இங்க, அங்க இங்கேயும் மழை தான். பாத்துறா, நாளைக்கு அப்புறம் வர போனானுங்க. மழை மட்டும் பெய்யலன்னு சாயங்காலம் 6 மணிக்கு சரியான மழை ப்ரோ. இல்லடா, நாளைக்கு சொல்லுவாங்கடா, மழை மட்டும் திங்கக்கிழமை பெய்யலன்னு வைய, நாளா மச்சு வாயில போட்டு. ஆமாடா, சத்தியமா கிடையாது. மழை மட்டும் வரலன்னு வைய, நேரம் நாங்க தங்கலே அடிப்போம். ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல வந்து பிராட்வே தவிர வேற எல்லா இடத்தையும் பச்சை கலர்ல. அதெல்லாம் கிடையாது, மழை வரலன்னு வைய, நாளைக்கு ட்வீட் இதுதான் போடுவாரு. இல்ல கரெக்டா கபிலம் பேசும்போது பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. அவனுங்களை எல்லாமே அவனுங்க நவருவதும் எனக்கு தெரியும்டா. அப்படிதான்டா பண்ணுவானுங்க. வேட்டையனுக்கே என்ன பண்ணானுங்க மழை பெய்யும் போது. கோயம்புத்தூர்ல வாஸ் அவுட் அலெக்ஸ், அதுவும் பிராட்வேலனா காலேஜ் சுத்தி அது இருக்கிறதுனால இதை கட்டடிச்சு நீ சொல்ற மாதிரி திங்கக்கிழமை புஜால்ஸ் போறவங்க எல்லாம் புக் பண்ணிருக்காங்க. மதுரையில எல்லாம் வந்து படம் புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுடா, அங்க போலடா மாநாடு திடலுக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்கடா. ஆமா, எனக்கு தெரிஞ்சல மதுரையில வாஷ் அவுட் ஆயிரும் ப்ரோ, மாநாடு இருக்கிறதுனால. மலைய பத்தி இவ்வளவு பேசுற, மாநாடு வருதுடாடி பாருங்கடா. கரெக்ட் தான். மாநாடுக்கு ஆமா, இன்னையோட கூலியை முடிச்சு கட்டிட்டு மாநாடுக்கு யாராச்சும் போறீங்களா? இல்ல திங்கக்கிழமைல இருந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா நிறைய தான் மாநாடோட விஷயமும் நிறைய இது ஆல்ரெடி வந்துட்டு குடும்பமா போய் பார்த்துக்கிறாங்க அந்த இடத்த. நிறைய இது இல்ல தெரியல, இது பாப்போம். இந்த நானும் ஷாம் போலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம், தெரியல பாப்போம். போனாடி போனல ப்ரோ, நான் போறேன். இல்ல பாப்போம் இது. நானும் போறேன் ப்ரோ. கேக்குதா? கேக்குது. நான் போறேன் இந்த வாட்டி. எங்க போற? மாநாடு. பாப்போம், பேசுவோம் இதுக்கு அப்புறம். ஆமா, நடுவுல கேட்டேன் போனோம் இல்ல. விக்னேஸ்வர குஜராத்ல இருந்து மாநாடு வர போறாரு. ஆமா, அங்கிருந்து சப்பாத்தி ரொட்டியை கட்டிக்கிட்டு மதுரைக்கு வர போறாரு. குஜராத் டு மதுரை. இல்ல ஆமா, கடைசியில ஒரு நியூஸ்ல வரும், ஏர் இந்தியா விமானத்தில் குஜராத்ல இருந்து சென்ற ஏர் இந்தியா விமானம். உடனே இல்ல சாம் பாப்பா சொன்னேனே, படிச்சு சொன்னேனே, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஆனா ஏர் இந்தியானால ஒரு பிதிர் கன்ஸ்டான நடுவில். இது என்ன நான் ஒரு அல்டிமேட் மீம் ஒன்னு பார்த்தேன்டா அலெக்ஸ். என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். ரீ ரிலீஸ் பண்றானுங்க இல்லையோ, எல்லா இடத்துலயும் ரீ ரிலீஸ் ஆக போகுது. கேரளா முழுக்க அதிகஸ்ல அக்டோபர். ஏன் ப்ரோ கூலி நல்லா ஓடலன்டா? இது உண்மையில ஒரு நல்ல கேள்வி. ஏன் தெரியுமா? இல்ல இது முன்னாடியே ரீ ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இல்ல இப்ப லியோக்கு உண்மையில நிறைய பாசிட்டிவ் வந்திருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே இல்லடா, இது எப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு சிலைக்கு தினத்துப்போம், அந்த சிலையில ஒரு சொண்டு விரல் வந்துட்டு ஒரு சொண்டு விரல் இல்லாம ஒரு சிலை செஞ்சிருக்கான்.
ஆனா அந்த சிலையோட சொண்டு வரல எல்லாரும் பிடிச்சி திரிந்துருக்கானுங்க எல்லாம், புரியுதா? திட்டின்னு இது போறாங்க. அதுக்கப்புறம் அதே ஆளு இன்னொரு சிலையை செய்யறான். இப்ப பார்த்தா அந்த சிலை தலையே இல்லாம இருக்குது. புரியுதா? சுண்டு வரல் மட்டும் தான் நல்லா அப்படின்னு இருக்கு. ப்ரோ எம் குமரன் செஞ்சு வச்சிருக்கான் இல்லடா சிலைய இல்ல அதான் திருப்பி ஒரு மீம் போட்டுருக்கான். ஒண்ணு பார்த்தேன்டா. அது அதான்டா எம் குமரில் வர பிளாஷ்பேக் மாதிரி நல்லா நினைச்சுக்க. இல்லைங்கிறது ஆனா இல்ல பிளாஷ்பேக் ஆனா மட்டும் நல்லா இது எடுத்து மச்சான், ஆனா வச்சிருக்காங்க. இல்ல நவீன, ஆனா சொன்னா பாத்தியா எம் குமரில் வர மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கான். மொத்த பியூட்டி கொண்டு வந்து அங்க வச்சிருக்கேன் பாருன்ற மாதிரி. இல்ல மொத்த பியூட்டி கொண்டு வந்து அந்த தாக ஆமீர் கான்ல வச்சிருக்க பாரு. அச்சரா, நீ நல்லா வருடா. ட்ரௌசர் போட்டு இல்ல வச்சிருக்கா பாரு. வாவ் இதுல அணிலுங்க என்ன தெரியுமா, இட்லி போட்டாசமானே எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரி நீ தப்பிச்சு பாப்பான்ற மாதிரி. ஆனா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது. நம்ம ஏன் எனக்கே நல்லா இருந்தா பார்த்தோம், இது என்ன பண்றது. ஆனா கடைசியில கடைசியில விடுத்தமாகுது இந்த வட சென்னை ஜெயில நின்று பானே. என்ன பண்றது, உங்களெல்லாம் பார்த்தவங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. இது மிக்சட் ரிவ்யூ கூட சொல்ல முடியாது ப்ரோ. இது படம் நெகட்டிவ் 30% ஃபுல் நெகட்டிவ்ல. 30%. நான் ஒரு அல்டிமேட் மீம் ஒண்ணு பார்த்தேன்டா நான். என்ன தெரியுமா, இந்த ஜெயிலர்ல வந்து ரஜினி சொல்லுவான்ல, போன படம் ஃபிளாப் ஆயிடுச்சு துர்க்கிகரெல்லாம் வேணான்னாங்க நெல்சன். அது வந்து ஆமாமா நெல்சன் நெல்சன். ஆமா அது பார்த்தா நெல்சன் சொல்ற மாதிரி கூலி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவர ஹீரோவா போடலாமா நெல்சன் சொல்ற மாதிரி. இதுதான்டா அந்த டைம் வரும்போது எல்லாம் கேட்டாங்க. ஏன்னா உனக்கு சன் பிக்சர் எடுத்த பீஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ சரி ஓகே அதான். ஆனா பெருமையை தான் சொன்னாப்புல, நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் பீஸ்ட் வந்துட்டு அதான் கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு தான் இலூஷன் கொடுத்தான். அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ஆள் வந்துட்டு எதுக்கு அண்ணாத்தை பத்தி பேசல, புரியுதா? தன்னுடைய படத்தை பத்தி பேசாம அதுலயே ஒரு சூழ்நிலை தானே இது. ஆனா இப்ப நெல்சன் இடத்துல நான் இருந்தேன்னு வையேன், நான்லாம் மேடையில ஏறியே இவர் லோகேஷ கலாச்சாரியம் நெல்சன் மைண்ட் வைஸ் எப்படி இருக்கு, இவ்வளவு பேசுறீங்களே லாஸ்ட் ஃபிலிம் என்ன சார்னு கேட்டா அண்ணாத்த. ஆனா நெல்சன் கேட்டாலும் கேட்டுருவான், அவன் பண்ண நாள் தான் போய் கேட்டுருவான். என்கிட்ட சொல்லி போட்டு ப்ரோ 10 வருஷமா ஜெயிலரையா? ஆமா ஜெயிலர் 10 வருஷம். கிழவன் ஜாலியா இருக்கான்பா. பீஸ்ட் நெகட்டிவ் கொடுத்தாலும் அவன் ஜெயிலர் பண்ணிட்ட அப்புறமா நெல்சன் என்ன சொன்னான், எனக்கு நான் என்ஜாய் பண்ணதே பீஸ்ட் தான், நிம்மதியா பண்ணது அப்படின்றான். அப்ப ஜெயிலர் ஆகுது, புரியுதா? ஜெயிலர்ல என்ன கண்ணை பெருசா போக்கஸ் பண்ணி மூஞ்சிக்கு பவுடர் புரியுதா, மென்டல் டச்சர் பண்ணிருக்காங்க. பீஸ்ட் ஜாலியா எடுத்திருக்காங்க, அது வேற விஷயம். அதான் முருகதாஸுக்கு விஜய் பிடிக்கும், நம்ம அணில்களுக்கும் முருகதாஸை பிடிக்கும். அதனால ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, பாப்போம் என்னோட போதும். நல்லா எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா பெரிய கூட காவு வாங்குது. சப்போஸ் மதவாசியா காவ வாங்கிச்சா அதோட பொங்கலுக்கு தான், அதுவும் நம்ம படம். ப்ரோ கருப்பு இருக்கு ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. அது கருப்பு சொல்றோட ப்ரோ ஒருத்த இட்லி கடை வச்சிட்டு சேவ் பண்ண இட்லி கடையா? ஓ இது அது வேறயா? அது எப்போ ரிலீஸ் டேட்? அக்டோபர் 1. அந்த படம் கரெக்டா என்ன பண்றானே தெரியல. அது ஃபீல் குட் மூவியாவது பாசிட்டிவா வந்தாலுமே 100 பண்றதுதான். இல்ல 150 பண்ணுமா அதிகபட்சம். 100 தான். இட்லி கடை ஏ சர்டிஃபிகேட்டாமே. இட்லி கடை ஓ மை காட், யூ தான் வரும் நினைக்கிறேன். யூ தான் வரும். யூஏ வந்தாலும் பெரிய விஷயம் தான். தனுஷ் அத கிளிக்காரத பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்குவான். இட்லி கடை கே கொடுங்க. இல்லடா முதல்ல பேன் இண்டியால ஏ சர்டிஃபிகேட் அட்ராக்ஷன் பெருசா கிடைக்கும் போது தான் கோலிவுட்ல வந்துட்டு ராயன் பண்ணான். அதே தப்பதான் வந்துட்டு இப்ப ஏன் என்ன கேட்டா ராயனை விட பெரிய தப்பு கூலி பண்ணிட்டான். ஆனா ரெண்டுமே ஒரே தப்பு தான். ஏன்னா எல்லாரும் உன்னோட படம் பாக்குற எல்லாருக்கும் இப்ப யூ சர்டிஃபிகேட்னா எவனும் கேட்க மாட்டான் யூ என்ன. ஏன்னா இப்ப வாரிசு பார்க்கும்போது அந்த யூ ஏனே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு துளி ரத்தம் கூட அந்த படத்துல காட்ட மாட்டாங்க. ஃபைட் சீன்ல கூட வந்துட்டு அது பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க, தவிர அந்த ஒரு துளி ரத்தம் இருக்காது. யூ ஏன்னா தெரிய மாதிரி, புரியுதா? தெரியும். அதுக்கப்புறம் இந்த லியோ இது மாதிரி. ஆனா ஏ சர்டிஃபிகேட் சாதாரண விஷயம் இல்ல. இல்ல என்ன கேட்டா ஏன்றது எது தெரியுமா? மார்கோ, சலாரு, அனிமல், புரியுதா? நீ ஒண்ணுல யோசிச்சு பாரு, ஒரு தட்டுல மார்கோ, சலார், அனிமல் இருக்கலாம். மார்கோவே மயிறு படம், ஆனா அதோடைய அந்த கொடூரமான இது சொல்லும். அதான் இல்ல. ஆனா இந்த சைட்ல நீ கூலி வச்சேன்னு பக்கத்து சைட்கார பீடா போட்டு துப்பான். என்ன பார்த்தா லூஸ் மாதிரிக்குதா, எதுக்கு வந்துட்டு ஏ கொடுத்துருக்குன்னு கேட்பான். சந்தானம் சொல்லாம பாத்தீங்களா, எதுக்குடா இதுன்ற மாதிரி, எதுக்குடா ஏ அதெல்லாம் போய் இன்ஸ்டால கலாய்ச்சானுங்க ப்ரோ அந்த மீம் போட்டு. ஆமா இல்ல ஆமா அது ஆமெரிக்கான எதுக்கு இல்ல பக்கெட்ல தண்ணி எதுக்குடா தண்ணி போட்டுருக்காங்கடா. பக்கெட்ல இருந்தா தண்ணி
கேக்குதா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ஜெயிலருக்கு கார் பிரசன்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி கலாநிதி மாதிரி கூட்டிட்டு போடுறாம ரஜினிய என்ன பிரசன்ட் பண்றேன்னு பார்த்தா அந்த சேரு கூலி படத்தை ஒரு சேர் பார்த்தாச்சு கொஞ்ச நேரம் முன்னாடி தான். இது எவ்வளவு பெரிய டார்க் தெரியுமாடா. ஐயோ உட்காருங்க சார். முச்சிடலாமா? அந்த சேர் நண்பன் படத்துல வருமா ப்ரோ? எது எது இன்ஸ்டால பார்த்த அது மீம் நண்பன் படத்துல. டேய் செந்தில இத கண்டுபிடிச்சா ப்ரோ. இல்ல நண்பன் படத்துல இந்த பெடல் சேர்ஸ் வாஷிங் மிஷின் இது பண்றது கூட அலெக்ஸ் ஸ்கூட்டர்ல வந்து வாஷிங் மிஷின் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தியாடா மன்மதன் படத்துல எஸ்டிஆர் வந்து நீட்டா படுக்க போட்டு சாம்பல் மிஷின் ஒண்ணு வச்சிருப்பாரு. ஆனா இல்லடா உண்மையில இல்லடா இல்ல உண்மையில இல்லடா இது எப்படி நான் ஒரு நிமிஷம் இதுல வேற வந்து அவன் நலுங்கு வைக்கிற மாதிரி ஒரு சேர் ஒண்ணு போட்டு பணத்தை எடிக்க போறான்றான் பத்தியாரு. அதுல எப்படி ஒரு மாடு ஆடெல்லாம் வைக்க முடியும்? அதுதானே தெரியல. மாட என்ன ஒண்ணு வந்து சத்யராஜ் செந்தில் இதை கண்டுபிடிச்சா வைரஸ் பிரின்சிபல் காசு கொடுத்து படம் பாக்குறவங்களா பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டாங்க போல லோகேஷ். இல்ல இந்த லட்சணத்துல நம்மள நரபலின்றானுங்க. எங்க அவனுங்க முதல்ல டேய் எனக்கு என்ன தெரியுமாடா, ரியாலிட்டியில நடக்காததெல்லாம் படமா எடுத்து எல்லாமே பிளாக் பஸ்டர்டா. ரியாலிட்டியில நடக்கிறத படம் எடுத்துட்டேன்னா அது கேள்வி கேட்டதுன்னா அது லியோ மட்டும் தான் கேட்டேன். லூஸ் மாதிரி இவனுங்க. இல்ல உண்மை நடக்கிறது தானே கேட்டா சொல்லணும். இந்த காலத்துல எங்க நடக்குது? ஆனா படம் நடக்கிற பீரியட் பார்த்தா 1990s. கூகுள்ல போயிட்டு மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சுடா. இல்லடா இல்ல நரபலி ஏதாவது நியூஸ் போட்டு பாரு. கேரளாலயே வந்துட்டு போன வருஷமே ஒரு நரபலி. ப்ரோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாசம் முன்னாடி கேரளா நரபலி வந்தது. ஆமா படமும் ஆந்திராவோட சீக்வென்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாசம் முன்னாடி. நரபலின்னு சொல்லும்போது லைட்டா சிரிப்பு தான் ப்ரோ வருது. அது வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் நரபலின்றது. ஏன்னா இல்ல தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல பார்த்து பழகினவங்க இங்க யாருமே பெருசா இது பண்ணது கன்சிடர் பண்றது இல்ல. ஆனா என்ன கேட்டா இல்ல லோகேஷ் ஆனா தப்பு பண்ணிருக்கேன், அதை நான் ஒத்துப்பேன். ஏன் தெரியுமா, ஒரு நரபலின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நீ டீட்டெயிலா காட்டி மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டி இருக்கணும். வெறும் நாரடி பிடிக்கலடா, நாரடி பாட்டை முடிஞ்சவனே பவுடர் போட்டு கூட்டணும்ட்டு முடிச்சு விட்டான். அது எப்படி அது ப்ரோ இல்ல எனக்கு என்னன்னா டீட்டெயிலா காரணம் வச்சுக்கேன். அது ரொம்ப மார்க்கோ மாதிரி இதுவாயிடும் ப்ரோ. நரபலிய ரொம்ப ப்ரூட்டலா முடிஞ்சிரும் அது அநியாயத்துக்கு. அதான் நான் சொல்றேன். மார்கோ பைத்தியக்காரன், அவன் நாயை கடிப்பான். நாயை கடிப்பான். இப்ப நரபலி காட்டணும்னா கொஞ்சம் நிறைய ப்ரூட்டலா வரும்ல, இன்னும் கொஞ்சம். அதான் சொன்னானடா படத்தை வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ள பண்ண சொல்லி அழைச்சு சொன்னானு. அதனாலதான் இந்த பிளாஷ்பேக் ட்ரிம் பண்ணிட்டான். இல்ல இதே மாதிரி பிளாஷ்பேக் பெட்டரா எடுக்கணும்னா லியோ பார்ட் 2 கான்செப்ட் வச்சு தான் நம்மளால நல்லா எடுக்க முடியுமே. ஒரு நிமிஷம் என்ன கேட்டா லியோ பார்ட் 2 எடுத்தா ஒரு நிமிஷம் லியோ பார்ட் 2 எடுத்தா உண்மையிலே வந்துட்டு லியோதாஸ் கேரக்டர் வெயிட் ஆகும். பார்த்திபன் வந்துட்டு உண்மையிலே அது இது லோகேஷுக்கு தெரியும். ஏன்னா அவன் செஞ்ச தப்பா அவன் தான் சரி செய்வான், அது வேற விஷயம். ஆனா பார்ட் 2 வருமானு கேட்டா மயிர வரும். இல்ல லாஸ்ட் படம் ஜனநாயகன். விஜயோட ஈகோ தாண்டி இதுல ஒரு பிராக்டிக்கலா ஒண்ணு சொல்றேன். விஜய் ஒரு தொகுதியாவது ஜெயிச்சிருவார், புரியுதா? இது எப்படின்னா அவர் நிக்கிறதுல ஒரு ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சுட்டு ஒரு இதுல இடத்துல இருக்கும்போது விஜய் வரமாட்டார். நீ கமல் மாதிரி ஜெயிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, இருந்தாலும் ஜெயிச்சுட்டா வரமாட்டார், புரியுதா? விஜய்ல தளபதி வரமாட்டார். எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அதான் சில பேர் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், திரும்ப வரணும், இது பண்ணணும், நடிக்கணும், எல்லாருக்கும் ஆசை. ஆனா ரியாலிட்டி தான். அனிமேஷன் வச்சு கூட பண்ண மாட்டாங்களா கைதி 2ல? வாடாமா இந்த நரசிம்மா படமா ப்ரோ பண்றோம். ஆனா பேக் ஷாட் மாதிரி ஏதாச்சும் காட்டலாம். ஆனா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோட்டுக்கு வந்து அண்ணனை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இல்ல நான் லியோவோட கோட் நல்ல ஸ்டோரின்றதும் அது காரணம் தான். ஏன்னா அவன் மிஸ்டேக் பண்ணல, புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க அந்த டிஏஜிங் போர்ஷன் வந்துட்டு ஒரு சீன்ல இது அது வெறும் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, 1 நிமிஷம் தான், புரியுதா? அதனால இன்னொன்னு அது மிஸ்டேக்கும் இல்லை, கதைப்படி அதை கரெக்டாக தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அதான் இவன் பொருளை தூக்கின்னு போய் அவன் பொருளை மென்டல் டார்ச்சர் பண்ணி மாத்தி வளர்க்கறதெல்லாம் அது கரெக்டாக தான் காட்டிருப்பான்னு கேட்டேன். அது ட்ரை பண்ணாங்க, ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு லியோ 2வோட கோட் விசஸ் ஓஜி வந்தாதான் பயங்கரமா இருக்கும். எப்படின்னா 100 தளபதி விசஸ் இல்ல கோட் எல்லாம் கனவுதான். கோட் விசஸ் ஓஜி எடுக்க மாட்டாங்க ப்ரோ. தளபதி அதுல வந்து உண்மையான சஞ்சய் வந்தா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. லாஸ்ட்ல காட்டுவாங்களே அந்த ஆரஞ்சு கலர் Dress. ஆனா அது செம லுக் ப்ரோ. சொல்லிட்டா தியேட்டர் பிளாஸ்ட் ப்ரோ. இல்லடா எல்லாருக்கும் அந்த 3வது விஜய் வரும்போது உண்மையில அந்த இம்பாக்ட் இருந்தது.
அந்த இம்பாக்ட் கூட அந்த தாகான ஒரு யராமி அவன் தான் தெரியுமா பேர் என்னது அவன் 23ஆம் புள்ளி சத்தியமா இல்ல. இவனெல்லாம் செருப்புகள் ஆனா இல்ல நியாயமா பார்த்தா கோட்டோடய கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கிட்ட ரோலக்ஸ் மாதிரி கம்பேர் பண்ணணும். ஏன்னா கோட் அது ஏன் ரோலக்ஸ்ன்றான் ப்ரோ கோட்ல வந்துட்டு ரோலெக்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் இல்லடா அதான் ப்ரோ இல்ல ஏன் இல்ல ரோலக்ஸ் தான் சொல்றேன். கோட்டை விட ரோலக்ஸ் இம்பாக்ட் இதை ஏன் சொல்றேன்னா கோட்டை வந்துட்டு 3வது புரிதா இன்னொரு விஜய் தான் காட்டுற அதுல புது ஆள் இல்ல அதுவும் விஜய் தான் எல்லாமே விஜய் தான். ஆனா ரோலக்ஸ் எப்படின்னா வில்லனுக்கு எல்லாம் இன்னொருத்தவனை காட்டுற அதுவும் வேற ஒருத்தவனை காட்டுற. நியாயமா பார்த்தா இல்ல நியாயமா பார்த்தா இந்த கான்செப்ட் அதேதான் காப்பி வச்சிருக்கான். சைமன் சாவறது மட்டும் சொல்லுவான் என்ன சாவச்சா ஒருத்தன் வருவான் பாரு டவுசர் போட்டுக்கின்னு எனக்கெல்லாம் தியேட்டர்ல அதான் ஓகேடா சூப்பர் தான். இல்ல அவன் வந்து என்ன படா சிறுடுக்கா சிறுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இல்லடா ப்ரோ நானே அதெல்லாம் விடுங்க ப்ரோ. டெசர்ட்ல விட்டுக்கிட்டு இருப்பியா ப்ரோ. இல்லடா நானே என் ஃப்ரெண்டு பார்க்கிங்ல நடந்து போயிருக்கிறோம் மனநலம் விடுதமாக்குது 2 பேரும். டேய் அந்த சீன் இப்படி இதுல நான் படமே அப்படிதானே இது மாதிரி பிளாஷ்பேக் தானே பரவாயில்ல அசிங்கமா திட்டணும். இல்ல என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா காலிடா நீங்க. இன்னைக்கு ஒரு பிக் போது லோகேஷ் ஹேரல் தாஸோட பிக் எடுத்துருக்காரு போல. லோகேஷ் ஹேரல் தாஸா? ஆமா எதுவுமே கொடுக்கலையா ப்ரோ? ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ லியோல வந்து ஃபிளாஷ்பேக் வந்து ஃபேக்னு சொன்னால அது போல இதுல வந்து படமே ஃபேக்னு இல்ல சார் இதுல ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் ஒரிஜினல் சொல்ல போறான். இல்ல எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் இப்போ ஒரு கவுண்ட் இல்ல நவீன் ஒரு கவுண்டர் போட்டான்ல கரெக்டா? அதாவது உண்மையில இது எவனா ட்வீட் கூட போடுறான் நிறைய லைக் வரும். என்ன கேட்டா இத போட்டு விடுங்கடா சூப்பரா இருக்கும். ஏன்னா இல்ல லியோல பிளாஷ்பேக் ஃபேக்னா இதுல வந்துட்டு தான் இது. ஆனா லியோல இல்லடா பிளாஷ்பேக் ஃபேக்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கூட அது எடுத்துக்கலான்னு எடுத்துப்போம். ஆனா இல்லடா இது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இது முட்டு கொடுக்கணும்னு சொல்ல. ஆனா எனக்கு மேட்டர் என்னன்னா அது நீ ஃபேக்ன்றது படம் முடியும் போதே சொல்லிடணும். புரியுதா? ஒரு ஃபேக்கான விஷயமா இருந்தா கூட படம் முடியும் போதே அதை வந்துட்டு புரியுதா எங்கேயோ ஒன்று ரிவீல் பண்ற மாதிரி இருந்திருக்கணும். நீ இன்டர்வியூல வந்து மயிரப்படும் கூடாது. புரியுதா? ஆமா கரெக்ட் தான். அவன் சொன்ன பாயிண்டே கரெக்ட் தான். மன்சூர் கான் போய் சொல்லிருக்காங்கறத நீ மூவிலே மென்ஷன் பண்ணிருக்கலாம். அதான் இது எனக்கு அதுல கடைசியில அதை கட் பண்ணி கூட இங்க போட்டிருந்தாங்க. அது மேட்டர் இல்ல. ஆனா இதுல கொடுமை என்னன்னா நானாவது பரவாயில்ல 2 நிமிஷத்துல தப்பிச்சிட்டேன் பின்னாடி ஒருத்தன் அது வந்து பியூர்லி லோகேஷ் பண்ண தப்பு தான்டா. இல்ல அது வந்து அவன் வந்து மறைக்கிறதுக்காக அவன் பண்ண தப்பு மறைக்கிறதுக்காக நான் அந்த பேக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் மலாக் பேசுனதை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல மன்சூர் கானுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வச்சிருக்கலாம். பீஸ்டுக்கு அப்புறம் ஜெயிலர் வந்துன்னு தலைவர் கிவ் லைஃப் டு நெல்சன் அப்படின்லாம் போட்டானுங்க. அந்த மாதிரி நிறைய டிராப்ல போட்டு வச்சிருப்பானுங்க. கூலி பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துன்னு தலைவர் கிவ் லைஃப் ஒரு நிமிஷம் இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல மாமே நான் உன்னை சொல்லிட்டேன். ஷாமிகிட்டே சொல்லியிருந்தேன் நீ கூலி பாசிட்டிவ்லாம் இல்லை படம் ஓகேன்னு வந்தா கூட கூலி என்னது லியோ தூக்கி போட்டு சங்கில மிரிப்பானுங்க. சத்தியமா என்ன கேட்டா இல்ல இதுல சினிமா பொலித்திங்க இருக்கானுங்க பாரு அவனுங்களே அடிப்பானுங்க. நான் அப்பதான் நோட் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி மிக்சடு மாதிரி இருந்தது நான் கூட. ஏன்னா இந்த படத்தை எனக்கு சப்போர்ட் பண்ண மனசு வரல. அதே மாதிரி சப்போர்ட் என்னது இந்த படம் நல்லா இருக்குமோன்ற ஒரு இம்பாக்ட் வந்தது. ஏன்னா இப்ப இல்ல லோகேஷ் கூட படம் நல்லா எடுப்பான்ற ஒரு டிக்கெட்டே புக் பண்ணிட்டாலும் ஓகே. ஆனா எனக்கு இன்னொரு விஷயத்துல தோணுதுன்னா இது வேற நல்லா இருந்தா அதான் நம்ம சாமான தான் கடிப்பானுங்க. புரியுது? அப்படியும் ஒரு இது அதான். ஆனா இல்லடா பியூட்டி ஒரே ஒரு பியூட்டி சொல்லிக்கிறேன். கூலி நல்லா இல்லைன்னா லோகே கடிப்பானுங்க. அதுவே லியோ இதாயிடுச்சுன்னா தளபதி கடிப்பானுங்க. ஏன்னா நம்மளால ஹேட்ரஸ சம்பாதிக்கல ஹேட்ரஸ வலிச்சு வச்சிருக்காரு இருக்கிற எல்லாரையும் வலிச்சு வச்சிருக்காரு. ஆனா இல்ல ஒரு மேட்டர்ன்னு சொல்றேன். அதான் நான் உள்ள போகும்போது எனக்கு அதான் தோணுச்சு. டைட்டில் கார்டு வருது. ஆனா டைட்டில் கார்டு பார்க்கும்போது ரெட்ரோ வார்டு ஆச்சுது. ஏன்டா இது நான் கூட ஏதோ தான் நல்ல டைட்டில் கார்டா இருக்கும் நல்ல டைட்டில் கார்டா இருக்குன்னு பார்த்தேன். என்னோட ரெட்ரோ மாதிரி இருக்குது. எனக்கு அந்த டைட்டில் கார்டு எரிச்சல் ஆயிடுச்சு எனக்கு. ப்ரோ டைட்டில் கார்டே சேச்சுரேஷன் ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் அவர்தான் சார். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல இல்ல சம்பளத்துல இல்ல அவரு வயசுல மூத்தவரு நல்ல விஷயம் தான் அது. ஆனா உண்மையில டைட்டில் கார்டு தானே. ஏன்னா நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன் டேய் நீ டைட்டில் கார்டு பார்த்தா கிட்ட காட்டாதன்னு புரியுது. அவன் ஒரு மாதிரி பார்த்தான் என்னடா ஒரு சீனா புரியுதா என்ன இவ்வளவு ஏன்னா புரியுதா நான் டைட்டில் கார்டு தேட்டர் தான் பார்க்கணும்னு நான் போன்ல கூட எங்கேயுமே ஓவர்சீஸ் ரிவ்யூ வரும்போது கூட பார்க்கல. தேட்டர்ல பாக்குறேன் எவனா இதுல ஏன்னா தேட்டர்கார ஏதாவது ரெட்ரோ பிலிம போட்டானா என்னடா இது புரியுது. அதே மாதிரிதான் இருக்குது. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது பாவா டைட்டில் கார்டே டம்மி பாவா சொல்லு.
நமக்கு கோட் டைட்டில் கார்டு வந்தாலே போதும் ப்ரோ. அனிமேஷன்ல ஒண்ணு கோட் மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா ஆட் கோட் பண்ணிக்கலாம். இல்ல கோட்ல விஜய் நடிச்ச படத்தை பேர்ல இருக்கிறது அந்த டோன்ல அந்த ஃபாண்ட்ல வந்துட்டு விஜய் பேர் இருக்கும் பாரு. எனக்கடா உண்மையில வெங்கட் பிரபுலாம் அந்த விஷயத்துல பெருசா ஜெயிச்சிட்டோம். எனக்கு அந்த டைட்டில் கார்டு தான் ப்ரோ வேணும். அதுதான் இருக்கு ப்ரோ. அது ஆக்சுவலா அது வந்திருக்காது ப்ரோ. அது நம்ம ட்ரைலர்ல பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் அது வச்சிருக்கான் போல. அவன் இன்டர்வியூல இன்னொன்னு அந்த கோட் டைட்டிலோட பார்த்து கொல்ட்டிங்க மீம் போட்டாங்க பாத்தீங்களா, சூப்பரா இருக்குன்னு. கோட் டைட்டில் கார்டுல எங்க மாசம் தானா அந்த கன்னை சுத்தும் போது இருக்கும்ல, அது அந்த பழைய அந்த 90s விஜய்ல இருந்து அப்படியே கண்ணுல வீல் வரும்ல ப்ரோ. அந்த வீல தூக்கிட்டான் ப்ரோ. இல்ல இதுல இன்னொன்னு ஹைலைட் என்னன்னா இல்ல அந்த புல்லட் வரும் பாரு. இல்ல அந்த புல்லட் பேக்ரவுண்ட் இல்ல அந்த புல்லட்ல இருந்து வரும்போது பேர் வரும் பாரு. அது இன்னும் அதான் நல்லா பண்ணிதான். இதுல பின்னாடி எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த அந்த ரெட் கலர் ஷேடு இருக்குதுல்ல. ஏன்னா இப்ப நீ வந்துட்டு அந்த தலைவர் அந்த 50க்கு பாத்திருப்ப, ஏதோ என்ன சொல்றது சின்ன பசங்க கார்ட்போர்டு போட்ட மாதிரி பின்னாடி என்னன்னே தெரியல வெள்ளையா இருந்தது. ஏன்டா ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்காவது பண்ணிருக்கலாம். ஆனா அது உண்மையில புரியுது அந்த கோட் இது டைட்டில் நல்லா பண்ணிருப்பான். அந்த அலையா போற மாதிரி ஒரு ஓடுற மாதிரி இருக்கும் சுத்தி அந்த இது மாதிரி. ட்ரைலர்ல அது வந்துச்சுல. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு கோட்னா அது லியோ டைட்டில் கார்டு தான். நான் சொல்லுவோம் பாத்தியா ஊர்ல தான் இந்தியன் சினிமால எவன் பண்ணாலும் சரி அதுதான். இதுல சில இலைப்பு வருவானுங்க. அத 20 days வந்து கையிலே டிரா பண்ணான்னு சொன்னானுங்க. அந்த பேட்லயே டிரா இல்லடா பண்ணாங்க. இதுல சில பேர் இல்லடா இதுல மூதேவி சொல்லுங்க ப்ரோ. இது மார்வல் டைட்டில் கார்டு. மார்வல் டைட்டில் கார்டு எந்த இந்தியன் சினிமால லியோக்கு முன்னாடி போட்டான் செருப்பு கழட்டி அடிப்பேன் இப்ப சொல்லலாம்ன்ற மாதிரி. புரியுதா? அதாவது இல்ல எல்லாமே ஹாலிவுட்ல பண்ணதுதான். ஏன் லியோ படமும் ஹாலிவுட் தான், எல்லா படமும் ஹாலிவுட்ல ப்ரோ. சினிமாவே ஹாலிவுட்ல இருந்து வந்ததானே. ஆமா என்ன தமிழ் இல்ல தமிழ்நாட்டுல மொத்தம் கேட்டா அவனுக்கு கூத்தாடின்னு நீ தெருவில் ஆனதுக்கும் அவன் படம் எடுத்ததுக்கு வித்தியாசம் அதான் சினிமாவே ஹாலிவுட் தான். லூஸ் கிடையாதுங்க. நான் பேசணும்னு பேசக்கூடாது. நார்த்ல எதுவும் பண்ணல ப்ரோ. இந்த டைட்டில் கார்டை யூஸ் பண்ணல. நார்த்ல வந்துட்டு ஏதாவது வந்துருக்கணும் வரும் இனிமே SRK இதெல்லாம் வரும். என் நெஞ்சு டாக்ஸிக் படம் வர வாய்ப்பு இருக்கு. யாஷ் இது வர வாய்ப்பு இருக்கு. யாஷோட டாக்ஸிக். இல்லடா யாஷ் டைட்டில் கார்டு என்ன கேட்டா அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா யாஷுக்கு முன்னாடி பெரிய அந்த மாதிரி ரொம்ப கெட்ட மாதிரி தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ டாக்ஸிக் பல நாளா எடுத்துக்கிட்டே இருக்கேன் போடு. டாக்ஸிக் அது ஏ படம், அதுவும் ஏ படம் தான் டாக்ஸிக். இல்ல ஏ படம் இல்ல இதே மாதிரி டைட்டில் கார்டு அந்த அனிமேஷன் ஃபாண்ட் வரும். இந்த யாஷ் என்ன கேட்டா அனிமேஷன் ஃபாண்ட் SRK போட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. அவன் நிறைய படம் ப்ரோ ஆர்ஆர் பட்ட ப்ரோ ஒண்ணு இல்லாத வெங்கடேஷோ போட்டான் ப்ரோ இந்த டைட்டில் கார்டு. யாரு ப்ரோ அது? வெங்கடேஷ் ப்ரோ. வெங்கி மாமா தெரியாது? சங்கராந்தி வஸ்து போட்டு விட்டான். அச்சுதல் அதே மாதிரி இருக்கும் வெங்கடேஷ்க்கு. சரி பக்கத்து ஸ்டேட்ல பிரணவ் ப்ரோ உங்க படம் அச்சடி வந்துருச்சு நரசிம்மா. சரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சா? அது வந்தாலும் தியேட்டர்ல ஓடுது. டேய் நவீன நீ டயர் 2ல ட்ரிகர் பண்றதுக்கு உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். சொல்லும் பாரு சான்ஸ் ஒரு ஐடியா தரேன்ற மாதிரி SKக்கு அந்த டைட்டில் கார்டை போட்டு விட்டுருங்க மதராசியில. என்ன கேட்டா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவானுங்க இருக்கிறவங்க. 25ல எனக்கு 25ல பண்ணுவாங்கண்ணா. இல்லடா என்ன கேட்டா இல்லடா இப்ப ஒரு நிமிஷம். லியோ பண்ணதான் அந்த படத்தோட ஃப்ரேம் மட்டும் தான். ஆனா உண்மையிலே கோட்டை தான் இது பண்ணது. என்னன்னா விஜயோடைய தான் அந்த எல்லா படத்தோடைய அந்த ஃபாண்ட்டும் அது கூடடா உனக்கு வந்து அந்த கன்னு சுத்துற டைம் வரைக்கும் தான் அது வந்து சீக்கிரமா முடிச்சிட்டு இருப்பான். மத்தவங்க மாதிரி வந்து அதுக்கே ஒரு 2 நிமிஷம் எடுத்துப்பானுங்க பாடுற அந்த ஜிபியூல இந்த கூலியில. இல்லடா என்ன நோட் பண்ணியா எவனாவது ஜிபியூ டைட்டில் கார்டு எனக்கு தெரியல மறந்து போச்சு. உனக்கும் மறந்து போயிடுறாமா? என்ன அந்த அமர்கலம் இது வச்சு அமர்கலம் அமராசம் கார் ஓட்டுறது மச்சான் எனக்கு எல்லாம் மச்சான் எனக்கு எல்லாம் பரவாயில்லடா. அதான்டா அதாவது விஜய் டைட்டில் கார்டு எடுத்து பார்த்தாதான் இந்த கில்லி இது ஏன் ரஜினி இது எடுத்து பார்த்தாலும் பாஷா படையப்பா இதெல்லாம் இருக்கும். எனக்கு உண்மையில ஜிபியூ டைட்டில் பார்க்கும்போது என்னன்னா ரெண்டு படம் தான்டா ஆயிடுச்சு. என்னடா ஆயிடுச்சு? ரெட் ஆல்வார் அதெல்லாம் போட்டுருக்கானுங்க ப்ரோ. அது பரவாயில்ல. வேதாள கணேஷ் போட்டு விட்டான் பாரு, அதுக்கு இன்னும் காமெடி. இல்லடா எனக்கு என்னன்னா நீ வேதாள கணேஷ் போட்டா கூட ஒரு நல்ல ஃபாண்டா நல்ல ஒரு ஃபேஸ போட்டுருக்கலாம். அத போய் பாரு இவன் யாதுக்கு என்னத்தானே நினைச்சானும். திருப்பி இன்னொரு படம் இருக்குடா, அது ரொம்ப நல்லா இருக்கும். மீம் பாத்தீங்களா? அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வரும் பாத்தீங்களா அந்த எடிட்டர், அத என்ன பண்றானுங்க ஜிபியூல வரும் பாத்து அஜித் ரெட் டிராகன் இன்னுமா எனக்கு தெரியலன்னு போட்டு பிளாஷ்பேக் வேதாள கணேசன் காட்டுறானுங்க. அரங்க மாதிரி விசில் பறக்கவே
அதே இன்னுமா எனக்கு தெரியலன்ட்டு கேங்ஸ்டர் கிடைச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறானுங்க. எனக்கு சிரிப்பு வருது எனக்கு. அலெக்ஸ் ப்ரோ இன்னொரு மீன் பாத்தீங்களா? ஜிபியூல ரெட்ரோ சாங்க பில்ட் பண்ணதுனால லோகேஷே அடி ஒரு வாங்கிட்டான். நிமிஷம் இல்ல நான் இல்ல அந்த நெகட்டிவ் இருக்குதுல்ல, அது எங்க தரமா ஒருத்தன் மாஸ் எடிட் பார்த்தேன். விஜய் அந்த காலர்ல சிகரெட் எடுப்பார்ல லியோல, அது அப்படியே திருமலையில காட்டினாமா. நான் நெருப்பா இருந்தது அது. வந்துச்சா? ஆனா அலைஸ் ப்ரோ கூலி ஜிபியோட ஓப்பனிங் கம்மி இல்ல தமிழ்நாட்டுல? இவனுங்க ஆமைங்க கொஞ்சம் ஜாலியா இருப்பானுங்க. அஜித் சார் அஜித். ஓ சாரி ஓகே. ஜெயிலர் 2க்கு அப்புறம் இந்த லைனப் இல்லையே, அதோட முடிச்சு விட்டுறான். இன்னும் கேட்டா ஏகே ஜாலியா இருப்பானுங்க. காலத்துக்கு ஓப்பனிங் நாங்க தானே. ஆனா வேர்ல்டு வைடு கேட்டா 55க்கு தாண்டாடு. அலெக்ஸ் ப்ரோ நான் ஒண்ணுக்கு தான் ஈகரா வெயிட் பண்றேன். இந்த வருஷத்தோட டாப் 10 லிஸ்ட் தேட்டரோனஸ். எனக்கு தெரிஞ்சு மதராசி நம்பர் 1 வந்துரும். நல்லா இருந்தா ஏதாச்சும் பெரிய படம் இருக்கா வர்றது? மதராசி தவிர வேற எதுவும் இல்ல. மதராசி என்னது? மதராசி சொன்னாடி இட்லி கடை இருக்கு. கருப்பு வரவா அது வேற. கருப்பு தூப்பி குப்பையில போடுங்க ப்ரோ. ஜிபிக்கும் விடாமுயற்சிக்கும் முன்னாடி டிராகன் போல ப்ரோ. இந்த டாப் 10 என்னது சில தியேட்டர்ல ஜிபி வரும், சில தியேட்டர்ல கூலி வரும், நிறைய தியேட்டர்ல மதராசி வரும் ப்ரோ. ஆனா தமிழ்நாட்டுல அந்த ராகுல் அதிகமா தான ப்ரோ போட்டுருந்தான். 160 போட்டுருந்தான். இல்ல 172 இல்ல 150 எனக்கு தெரிஞ்சு வந்துரும். டாப் 5ல இல்ல 150 வந்தத 170 போட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். கூலி 170 வருமான்னு தெரியல. வாய்ப்பு வந்தாலே அது பெரிய விஷயம். ஏசடிகள் வந்துச்சுன்னு ஓவர பீட்டி பண்ணுங்கப்பா. அது ஒரு ஃபில்டர். அந்த ஃபில்டர் இது எந்த நிலைமைக்கு போகுதுன்ட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னும் எத்தனை நாள் 100 கோடி போகுமா? இன்னைக்கு ஒரு 80 வந்துரும், 400 வந்துரும், இன்னொரு 100 கோடி, சிம்பிள் 500 கோடி ஃபிளாப். இல்ல ப்ரோ கூலி ஒரு பக்கம் போகுது, பிரசாந்த் அண்ணாவை போட்டு அடிக்கிறானுங்க ப்ரோ ஒரு பக்கம். பிரசாந்த பத்தி சொல்ல வந்தேன்டா. நடுவுல லைவ் ஒண்ணு போச்சு. ஏதோ கூலி அண்ட் ஓவர்னு உள்ள போனேன். அங்க கமெண்ட் செக்ஷனை பார்த்திருந்தேன். அதாவது என்ன காண்டுன்ற சரியான திட்டு பாண்டாவா தான். யாரு இவனுங்க? ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் இவனுங்க. எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அதாவது கீழே விழுந்தது ஆர்கே ஃபேன்ஸ், ஏகே ஃபேன்ஸ் எது என்னன்னு தெரியல. அது பழைய இது போல. ஆனா எனக்கு என்னன்னா இல்ல ஜிபியும் 100க்கு 100 தான் போட்டாரு. யாரு? பிரசாந்த். அதான் அவனை போய் திட்டுனுங்க. அதான் அவனை திட்டுனுங்கிறானுங்க லூசு பசங்க. எங்களுக்கே அதான் கம்மியா தான் போடும் அது. லியோக்கு நெகட்டிவ் குத்தே கோவம் வந்துச்சு. இதெல்லாம் என்ன கதி? அக்செப்டன்ஸ் மேலோட்டமா தான் சொல்லிருக்கான். நெகட்டிவ் ஒருத்தோட அக்செப்டன்ஸ் சுத்தமாவே இல்ல. அந்த ஆளு மயிர கூட முதல்ல இல்லடா உனக்கு சொல்லிட்டேன். கோட்ல உனக்கு நெகட்டிவ் வந்தா முதல்ல இது எப்படி தெரியுமா இருக்கிறதுல வந்துட்டு விஜய் படத்துல நெகட்டிவ்ன்றது நீ மத்த ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம். விஜய் ஃபேன்ஸே சொல்றானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம பசங்க. புரியுதா? இவனுங்க எவ்வளவு பீஸ்ட் டைம்ல எனக்கு ஆனா சத்தியமா நம்ம ஃபேன்ஸே நான் அசிங்கமா திட்டிருந்தேன் பீஸ்ட் டைம்ல. இல்ல ஒரு நிமிஷம். படத்துல இல்ல அது கரெக்ட். படத்துல நெகட்டிவ் நான் யாரையும் முட்டு கொடுக்க சொல்லல. உனக்கு நெகட்டிவ் இருந்தா நீ திட்டுறது வேற. புரியுதா? ஏன் நெல்சனை கூட திட்டலாம். சில பேர் விஜய்னா அந்த டைம் இருந்தவனுங்க இருந்தானுங்க. எனக்கு அப்பதான் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா நான் நிறைய பேர் திட்டினேன் அந்த டைம்ல. ஏன்னா அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த இதெல்லாம் இல்ல, அரசியல் கட்சி எதுவுமே இதுதான் தளபதி இல்லை. நான் நிறைய பேர் திட்டினேன் அந்த டைம்ல. அந்த ரகுபலியும் அந்த ஒரு பீஸ்டால எனக்கு சில பேர் நம்ம சைட்ல எதிரே கூட மாறினானுங்க. இதான் என்ன பிடிக்குது. ஏன்னா நான் என்ன கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், படம் எடுக்கலன்னா நீ டேரக்டர் திட்டு, விஜய் திட்டினா நான் அசிங்கமா திட்டுவேன். அவ்வளவுதான்.
இல்ல அன் டைம் நீங்க வலிமையெல்லாம் தூக்கி போட்டு சொருவி இருப்பீங்களே பாத்துட்டு. இல்ல 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 அது இல்லடா 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 இல்ல இல்ல எனக்கு சத்தியமா இல்ல அந்த டைம் அடிக்கிற மூடு இல்லாம உட்காந்துக்கும் போது அப்பதான் நம்ம ரேவந்த் இருக்கான்ல பாவா நான் 4 மணி ஷோ போறேன் பாவான்னா எனக்கு என்னன்னா நம்பர்ல ஒருத்தன் போறானே சரி நீ போயிட்டு ஃபோன் பண்றான்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணா அலெக்ஸா அதான் படம் போனேன் எனக்கு என்ன அவன் குரலே சரியில்லை என்னடா 3 மணி நேரம் பார்த்துருக்கேன் படம் எப்படி இதுன்னு கேட்டிருந்தா சத்தியமா அவன் டோட்டலா மைண்ட் வாஷ் ஆயிட்டான் பிடிக்கல சுத்தமா நல்லா இல்லை அப்படின்னு விக்னேஸ்வர ஸ்பீக்கர் பண்ண சொல்றாரு எங்க ஆளே காணோம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டா இப்போ என்னைக்குமே நம்ம ஒரு 3 பேர் எக்ஸாம் எழுதுறோம் எடுத்துப்போம் புரியுதா. இப்ப நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் எழுதுறோன்னு இப்போ வந்துட்டு நான் மட்டும் பாஸ் ஆகி இன்னொருத்தவங்க ஃபெயில் ஆனாலோ இல்லை நான் ஃபெயில் ஆகிட்டு ஃப்ரெண்டு பாஸ் ஆனாலும் கவலைப்படலாம். ஆனா அந்த வருஷம் எப்படித்தான் வந்தது, வலிமை நெகட்டிவ், ஈடி நெகட்டிவ், பீஸ்ட் நெகட்டிவ், அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாத்தே வந்துச்சு புரியுதா. இது எப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஃபெயிலா இருக்கும்போது ஒருத்த மட்டும் பாஸ் ஆயிட்டான்டா, அதுவும் மெரிட்ல பாஸ் ஆயிட்டான். கமலு கமலு ப்ரோ சூப்பர் டூப்பர் ஹிட் ப்ரோ. எல்லாரும் அந்த டைம்ல எல்லாருமே அது இதுதான். ஒரு படம் வந்துச்சுடா, அது ஃபிளாப்பா ஃபெயிலான்னு தெரியாம நம்பர் 1ல போயிடுச்சு பத்தியா அந்த வருஷம். எந்த படம் ப்ரோ? செல்வன். இதான் பீஸ்ட். இது பரவாயில்ல எனக்கு பீஸ்ட் இல்ல நம்ம டவுன்ன்றது நான் எப்பதான் ஃபீல் பண்ணேன். தேட்டர் லிஸ்ட் வருது டாப் 10. ஆனா நான் உண்மையில பெருமையா நினைச்சு நான் அடிச்சிருந்தேன். எது நம்ம அப்ப அஜித் விஜய் சண்டை. ஆனா எப்படிதான் மாடி இருக்கோம், பீஸ்ட் 4 வலிமை 6 புரியுதா, பீஸ்ட் 7 வலிமை 8 புரியுதா. நான் சந்தோஷமா அப்படி போட்டு சொல்றது கேளு. இல்ல நான் இப்படி போட்டு அச்சுன்னுக்கிறேன். எனக்கு வந்துட்டு அடிச்சு முடிச்ச பிறகு ஒரு நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது சாம ஏண்டா ஆக மொத்தத்துல 2 பேரும் கீழே இருக்கோம், கமலு மேல இருக்கான் கூட இன்னொருத்தவெல்லாம் புரியுதா. வேற எதுவும் மேல பொன்னியின் செல்வன் மேல நியாயமா பார்த்தா பீஸ்ட் ஹிட் ஆகி அதான் மேல இருக்கும் புரியுதா. அதுதான் மேல இருக்க வேண்டிய படம். அததான் சொல்றேன். இதுல ஹைலைட் என்னன்னா அதுக்கு அடுத்து தளபதி ஃபுல்லா நம்ம தான். ஒரு நிமிஷம் இல்ல, இந்த ராமோத்தரம் எல்லாம் இருக்குது ஃபுல் டாமினேஷன். லியோ வாரிசு மத்த எல்லா தேட்டரும் லியோ வாரிசு, லியோ ஜெயிலரும் கொஞ்சம் இருக்குது. ஆனா நல்லா இருந்தாலும் கேஜிஎஃப் கூட கிளாஷ் விட்டா இண்டஸ்ட்ரி வச்சிருக்கல பாகுபலி தூக்கி போட்டு சொல்லி என்ன கேட்டா பீஸ்ட் சோலோவா ரிலீஸ் ஆயிருந்தா அந்த படம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கும். ஆனா நெகட்டிவ் வந்துரும் என்ன கேட்டா. ஏன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஹையில இருக்கிறதுல பீஸ்ட் செம்ம ஹை எக்ஸ்பெக்டேஷன். அந்த டைம் இருந்து உனக்கு தெரியும் அப்படியே எதிர்பார்த்தானோ மாஸ்டர் பார்த்து மாஸ்டர் இல்ல ப்ரோ, இன்னொன்னு லுக்கும் நல்லா இருக்கும், நெருப்பா இருக்கும் அது என்ன கேட்டா. ப்ரோ எனக்கு கிளாஷ் வந்து நல்ல நம்பர் தோணுச்சு. கெத்து ப்ரோ அது அவங்க கூடலாம் கிளாஷ். ஆனா சத்தியமா உண்மையில ஒரு இந்த ஆம்பளமாமான்னு தெரியுமா, ஆம்பளத்தனமா இருந்தது. அதாவது உள்ள போய் ஆனா சரியானது. ஏன்னா KGF 2 வந்துட்டு ஒரு பாகுபலி 2 ரேஞ்சுக்கு மாதிரி பண்ணியிருந்தானுங்க. 1000 கோடி தான் ஹிந்தில கூட 1000 கோடி. அதான் அந்த இல்ல மலை கூட கிளாஷ் விடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த டைம்ல RRR வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடினாரு துப்பாக்கி வச்சு ஒரு சத்தம் எனக்கு தலாட்டி. ஆமா RRR கூட கிளாஸோட இருந்துச்சு நம்ம தலை. இன்னொன்னு ஆனா இல்ல இதுல மேட்டர் என்னன்னா பெருசா இது எப்படி சொல்றது. ஆனா கிளாஷ் விட்டாலும் அதை நின்னுது வந்துட்டு எனக்கு பெருமையா இருந்தது. என்னன்னா நிறைய பேர் எல்லாருமே யாருமே லாஸ் சொல்லல. ஏன் இதுல ரஜினி ஸ்டேஜ்ல ஏறிட்டு அதான் பீஸ்ட் வந்துட்டு ரிவ்யூ சரியா இல்லை. ஆனா இதுல அவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லும்போது விக்னேஸ்வரன் நம்மள அப்படித்தான் வந்தது அப்படி இருந்தது. ஆனா வந்துட்டு அதுக்கு அடுத்து அதான் இல்ல படம் ஆனா எல்லாருக்கும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ தமிழ்நாட்டுலயும் ஓவர்சீஸ்ல மட்டும் தான் ப்ரோ நெகட்டிவ். ஆந்திரால இல்ல ப்ரோ போச்சு பீஸ்ட் எல்லா இல்ல ப்ராஃபிட் அது வேற, நெகட்டிவ் அது கொஞ்சம் அது இதுவா நெகட்டிவ் வந்துச்சு ஃபுல்லா. யாருமே லாஸ் இல்ல படம் எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும். ஏய் லாஸ் இல்ல அதனால தான்டா இது ஓனரே சொல்லிருப்பானுங்க, வீடியோவே போட்டுருப்பானுங்க தியேட்டர் ஓனர். இதுல எல்லாரும் சொல்லிருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இது லாஸே அவ்வளவு சுத்தமா லாஸ் இல்ல. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் உதயநிதி இருப்பான்ல பேண்டர்ஸ்ல வந்துட்டு இது பண்ண சொல்லியிருப்பான். என்னன்னா எந்த படம் ஹிட் எந்த படம் ஃபிளாப்ஸ் பேசும்போது அதுல ஹைலைட் என்னன்னா வந்துட்டு அண்ணாத்தை ஃபிளாப் பண்றோம் ஓட்டல சரியா ஓட்டலன்னு ஓப்பனா ஆமா அந்த வீடியோல ஓப்பனா சொல்றோம்.
அண்ணாத்து ஓடல அப்படின்னு. ஆனா நான் பீஸ்ட் அந்த அர்ச்சனா ஆங்கர் கூட சூப்பர் ஸ்டார் ஃபேனுங்க நான் சொல்லுவா. ஆனா என்னங்க பண்றது, ஆனா படம் ஃபிளாப்லாம் இல்லடா, ஃபிளாப் ஆனா சொன்னான். பீஸ்ட் தெளிவா சொல்லுவான் படம் இன்னும் நல்லா எடுத்திருக்க வேண்டியது, ஆனா படம் பெரிய ஹிட் தான், பெரிய ஹிட். பெரிய ஹிட்னு அவன் சொல்லுவான், சொல்லும் போது பாக்ஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சுக்கும். கலெக்ஷன்ல வந்துருச்சுன்னு சொல்லுவான். ஆனா இல்ல சாமு ஆனா சம்பந்தமே இல்லாம சாமு ஈட்டி எதுக்கு ஹிட்னு சொன்னாவா? ஈட்டி கேக்குதா? வந்துட்டு பெரிய அந்த சாமு இது கேக்குதா? பட்ஜெட், லோ பட்ஜெட் தான். கேக்குதா? சாமு கேக்குதுண்ணே. சில பேர் சொல்லுங்க. திருந்தவே மாட்டானுங்கல்ல. ம். சில பேரு திருந்தவே மாட்டாங்கல்ல. ஆமா திரும்ப மாட்டானுங்க. யாரு ஃபயர் ப்ரோ இதெல்லாம். அந்த மலையோட கிளாஷ் விட்டோம், நெகட்டிவ் ரிவ்யூ என்ன வந்தோம் கேட்டா இதெல்லாம். இல்ல 2022 அதெல்லாம் வேற. ஆனா அது ஏன் வந்துட்டு இல்ல, இப்ப விக்னேஷ் ப்ரோ பீஸ்ட விட எவ்வளவு மொக்க படம் உங்களுக்கு வந்திருக்கும் பாத்திருப்பீங்க. தக் லைஃப், கூலி, அதுக்கப்புறம் ஏன் முன்னாடி வந்து வேட்டைன்னு நிறைய படம் இந்தியன் டூ, இருக்கும். அதான் கங்குவா, இந்தியன் 2, கங்குவா, எத்தனையோ படம் இருக்கும். ஆனா வந்துட்டு நம்ம ஃபேன் பேஸ் ஏன்டா எப்படின்னா, கங்கோய்? எத்தனை வாட்டி தான் பார்த்தேன் கூலி அலெக்ஸ்? ஒரு வாட்டி தான் நீ, ஒரு வாட்டி அவ்வளவுதான். அதிகம். ஏன்டா ஒரு வாட்டி பாத்துட்டு வரும்போது தலை சுருன்னு இல்ல அந்த பிளாஷ்பேக் சீன் நான் ஒரு 10 வாட்டி மேல பாத்திருப்பேன். ஒரு இல்ல இல்ல ஒரு மொபைல்ல தான் நிமிஷம் பார்த்தேன். அந்த இல்லங்க, ஒரு பிளாஷ்பேக் நிமிஷம் சீன் இல்லங்க. போன்ல சீவிருவேன்றதை ஒரு சீவி பாத்திருக்காரு தான் அரங்கம் பார்த்து ரொட்டுமே. விக்னேஷ் ப்ரோ தப்பிச்சிட்டாரு போன் ஆனா பார்த்து இல்ல டாஸ்க் வேஸ்ட் பண்ணாம. நல்லா வர வேண்டியதை நெகட்டிவ்ல எடுத்து வச்சிருந்தோம் பாத்தியா? இல்ல யோசிச்சு பாருங்க. இல்ல சாம நம்ம இல்ல அது நெகட்டிவ் இல்ல, ஒரு அதான் ஒரு விண்டேஜ் ஒரு விண்டேஜ் ஸ்கிரீன் அது. ஆனா சத்தியமா இல்லடா. இல்ல நான் அதான் சொல்ல வரல. ஆனா கேட்டா இல்ல ப்ரோ, பழைய படம் மாதிரி அந்த நெகட்டிவ் எலிவேஷன் நல்ல எலிவேஷன் இது. ஆனா என்ன கேட்டா பிளாஷ்பேக்கே இன்னும் கொஞ்சம் வாய்ஸும் சூப்பரா பண்ணியிருந்தேன் அது சத்யராஜ். ஆமா நல்லா வாய்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. ரஜினிதும் சூப்பரா தான். வாழ்த்துக்கள். படம் எப்படி படம் தேராது, பிளாஷ்பேக் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனா விக்னேஷ் ப்ரோ யோசிச்சு பாருங்களேன், தாகா வராம இந்த பிளாஷ்பேக்கே 15 நிமிஷம் லாஸ்டா வச்சிருந்தா கூட படம் வந்துட்டு வெளியே வரும்போது நல்லா இருக்குன்னு இருப்பானுங்க. குறுக்கால தாகாவா 3 பேர் பீடி பூச்சினுக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு தான் வெளியே வந்து சைமன் கூடவே முடிச்சிருந்தா அப்போ கூட நல்லா இருந்திருக்காது ப்ரோ. இல்ல ப்ரோ, சைமனே டம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு புரியுது, சைமனும் டம்மி தான். நம்ம எல்லாருமே நினைச்சோம் சைமன் நல்லா வரும்னு நினைச்சோம் ப்ரோ. கடைசிக்கு சைமன் தான் டம்மி. அப்ப யார் தான் நல்லா பண்றாங்க? அங்க படத்துல யாருமே வெயிட் இல்ல சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு வெயிட் இருக்குது, அது பூஜா இருக்குது. ஆமா, ஆனா அதுவும் மிஸ்யூஸ். பால்சா கட் பண்ணிட்டா, நோட் பண்ணீங்களா? படத்துல வெயிட்டே வந்து இந்த சேர் தான்டா. சாம அந்த சேர்ல போய் உட்கார்றது. நான் தியேட்டர்ல உட்காரும் போதே அப்படித்தான்டா இருந்துச்சு எனக்கு அந்த சேர். இல்ல ஆபரேட் பண்றது கஷ்டம் ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா, ஒரு மீம் ஒருத்தன் போட்டிருந்தான், என்ன தெரியுமா, அண்ணாமலையில ரஜினி உட்காந்து தம் அடிப்பார்ல, அந்த சேரை மாத்தி இந்த சேரை போட்டு விட்டான். ஆனா நம்பால இனிமே படத்துல சீட்டுக்காக அலையிற மாதிரி எந்த ஒரு சீனும் வச்சிருக்க மாட்டார். வாரிசுல கூட அதான் பவர் சீட்ல இல்ல, வந்து உட்காரவன் தான் இருக்குதுன்ற மாதிரி தான் அந்த ஒரு இது இருக்கு. ஆனா ஆர்கே பத்தல் நிறைய ஒன் இயர் ஆஃப் வாரிசு போஸ்டர் பார்த்து தான் ரஜினி டைட்டில் கார்டு வச்சாருன்னு கேள்விப்பட்டேன். 1 year of வாரிசுல என்ன டைட்டில் கார்டு புரியலையே. ஒரு ஒன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இது இருக்கு. டேய் எப்பா, the only one super one ரஜினி மட்டும் தான், ஆனா வயசுல நாங்களே ஏத்துக்கிட்டோம் அந்த பட்டத்தை. அவரு தாங்க சூப்பர் ஒன், சூப்பர் ஸ்டார். விஜய் சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டார் அவர் தான். இதுல எனக்கு என்னன்னா, அந்த பட்டத்துக்கு மேல எவன் ஆசைப்பட்டாங்க சொல்ல தெரியுமா? யாரும் ஆசைப்பட்டு நாங்க அதர் ஸ்டேட்ல நம்ம ஊரு கிடையாது. அது வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி. இப்போ வந்து இந்த லேட்டஸ்டா கூலி ஆடியோ லான்ச்லயும் வந்து ஏன் சொல்றானே, ஏன் அவ்வளவு இன்செக்யூரிட்டினே தெரியல. ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரியும், தூக்கத்துல இருந்து ஏஞ்சி கத்துறேன், நான் தான் சூப்பர் ஸ்டார். ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அதான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். இல்ல விஜய் ஃபேன்ஸ்ல ட்ரிகர் ஏதாவது படம் ஹைப் ஏத்துவாங்களா? அலெக்ஸ், எனக்கு என்ன டவுட்னா, மக்கள் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வச்சார்ல, புரியுதா?